Okay, Kana. So see, this is a very small topic. The ideal weightage for this one topic alone is, we cannot say it like that, because functions will be part of every other program. So all the output based functions, they will test your knowledge on functions. But specific functions you will have around 5 marks weightage. அது பெரிய வெயிட்டேஜ் ஆக்சுவலா ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டுமே 5 மார்க்ஸ் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியா எப்படி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ தியரி கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்களான்னா கேட்பாங்க. பட் தியரி கொஸ்டின் இப்போ ரொம்ப கேட்காம அதுக்கு பதிலாக ப்ராப்ளமா கேட்டுடுறாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காமன் கொஸ்டின்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அன் ஆர்குமெண்ட் அண்ட் பெராமீட்டர் நிறைய பண்ணியிருக்கோம். அது ஆர்குமெண்ட்னா என்ன, பெராமீட்டர்னா என்ன, அந்த கொஸ்டின்ஸ். லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிளுக்கு டிஃபரன்ஸ் என்ன, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் பத்தி கேட்கறது. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸையும் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸையும் நான் கம்பைன் பண்ண போறது இல்லை. ஏன்னா பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரிவ்யூ ஆஃப் பைத்தன்லயே பண்றோம். ஸோ அதுல சின்ன சின்ன பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் அது என்ன பண்ணுது, இப்போ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரிங்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஒரு 32 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம திருப்பி ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரியோட டிவிஷன் பண்ணுவோம் 11th போர்ஷன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அதை பண்ணுவோம். இப்போ கோர் ஃபங்க்ஷன்ஸ்ல வாட் ஆர் தி பாசிபிள் கொஸ்டின்ஸ். So you can see that first இது உங்களுக்கு தெரிய வேண்டிய டெஃபினிஷன். ஒருவேளை கேட்டாங்கன்னா ஐ ஹைலி டவுட் இட், பட் கேட்டா எழுதுறதுக்கு வாட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்க பாக்குற மாதிரி அவ்வளவுதான். நோட்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சு விடுறேன். இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும், வேற எதுவும் தியரி தேவையில்லை. இந்த லெசனை நான் உங்களுக்கு சுமிதாரோட படிக்க வேண்டாம்னு சொல்வேன். இட் இஸ் லிட்டில் வெரி லென்த்தி தேர் அண்ட் அவ்வளோ காம்ப்ளெக்ஸா எக்ஸாம்ல இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஸோ டு நாட் ட்ரபிள் யுவர் செல்ஃப் ஃபார் திஸ் லெசன். சில லெசன் நானே சொல்வேன், ஒரு ரீடிங் கொடுங்கப்பா சுமிதா அரோராவும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வேண்டாம். யூ கேன் ஜஸ்ட் ரிலை ஆன் த நோட்ஸ் தட் ஐம் கோயிங் டு கிவ் யூ ஃபார் திஸ் லெசன். ஸோ ஃபங்க்ஷன்னா ஜென்ரலா என்ன, ஒரு குட்டி குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம். இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து ஸ்லோவா அப்படியே ப்ரோக்ராம்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு பேர் கொடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம 11th கூட சில ப்ரோக்ராம்ஸ் எழுதும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து f இஸ் பிரைம் இஸ் ஈவன் வச்சுப்போம். இப்போ நான் இஸ் ஈவன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா, அந்த இஸ் ஈவன் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் இங்க வாங்கிக்கலாம். நான் கொடுக்குற நம்பர் ஈவனா இல்லையான்னு சொல்ற ஃபங்க்ஷன் இது. அப்போ இஃப் இதுக்குள்ள நான் என்ன வேணா எழுதிக்கலாம். இஃப் n mod 2 is equal to 0 அப்படின்னு சொன்னா, then I can say return true, else return false. கரெக்டாப்பா? புரியுதா? இது சம்ஹிதா? எஸ். ஆமா. சோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா this is what they are defining. So they will ask you to define and give an example. அப்படின்னா நீங்க குட்டியா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துக்கலாம். அப்போ வாட் ஆர் யுவர் அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ்? நீங்க எங்க வேணா இஸ் ஈவன்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈவன் நம்பரோட லாஜிக் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இதே மாதிரி இஸ் பிரைம், ஃபேக்டோரியல், இந்த மாதிரி குட்டி 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 ப்ரோக்ராம்ஸ் யூ கேன் ரைட். ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டர் அ நேம். ஒரு பேர் கொடுக்கணும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் பேரை வச்சு நம்ம எங்க வேணா கூப்பிட்டுக்கலாம். இதுதான் அதோடைய டெஃபினிஷன். அதுல நம்ம 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பாக்குறோம். ஒன்னு பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் மாடியூல்ஸ். பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. பிரிண்ட், இன்புட், இந்த மாதிரி இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இட் இஸ் ஆல்ரெடி தேர். லென்த் ஃபங்க்ஷன், LEN ஸ்ட்ரிங்ல இருக்க ஃபங்க்ஷன், இதெல்லாம் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். பைத்தன் வரும்போதே அதெல்லாம் பைத்தன்லயே இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் மாடியூல்ஸ். இப்போ இம்போர்ட் மேத் ஃபைல்ஸ்ல வந்து இம்போர்ட் பிக்கல், இம்போர்ட் CSVன்னு பண்றோம். ஸோ அந்த மாதிரி மாடியூல்ஸ்குள்ள செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. அதை நம்ம இம்போர்ட் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன்ட் இன் மாடியூல்ஸ். ஏன் மேம் எல்லாத்தையும் மொத்தமா போட்டுடலாம்ல அப்படின்னா போட முடியாது, ரொம்ப ஹெவி ஆயிடும் இல்லையா? இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ என்னோட எல்லா சப்ஜெக்ட்க்கும் புக்ஸ் இருக்கு. அது எல்லாமே என் டேபிள் மேல இருக்காது. இன்னைக்கு எனக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ அந்த 4 புக் தான் நான் என் டேபிள் மேல வச்சிருப்பேன். அந்த மாதிரி பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிக்வயர்டு. எப்பயுமே எனக்கு வேணும். ஒரு பென் வேணும், ஒரு பென்சில் வேணும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்க்கு மெயினா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோட் வேணும். இது எல்லாமே வந்து என் டேபிள் மேல வச்சிருக்கிறது பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துடும். இதே வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ், சுமிதா அரோரா, பிரீத்தி அரோரா, எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் எனக்கு அது எனக்கு இப்ப தேவையில்லை அப்படின்னா அதை நான் என்னுடைய மாடியூல்ஸா வச்சிருப்பேன். எனக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இம்போர்ட் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். இது இல்லவே இல்லாம யூசர் டிஃபைன் நம்ம நோட்ஸ் கொடுக்குற மாதிரி நம்மளே ஃபங்க்ஷன் எழுதலாம். இந்த மாதிரி இப்ப இஸ் ஈவன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நானே எழுதியிருக்கேன். இங்க எனக்கு எல்லாமே வந்து ஐம் கெட்டிங் அ நம்பர், எப்படி கொடுக்க போறேன், ரிட்டர்ன் ட்ரூ ஃபால்ஸ் என்ன சொல்ல போறேன், இந்த எல்லா ஸ்டோரியுமே வந்து இட் இஸ் அப் டு மீ ஹவ் ஐ வாண்ட் டு டிசைன் த ஃபங்க்ஷன். சிஸ்டம் ஸ்பெசிபிக்கா, ப்ரோக்ராம் ஸ்பெசிபிக்கா, கொஸ்டின்ல கேட்டிருக்க மாதிரி நம்ம எழுதுறதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். அந்தந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி வேணுமோ we can do this. இந்த டெஃபினேஷன் எல்லாமே ஒரு காலத்துல கேட்டுட்டு இருந்தாங்கப்பா, இப்ப கேட்கறது இல்ல. சரியா? பாஸ்ட் 3 இயர்ஸா வந்து they have not asked you a question, but school examsல கேட்பாங்க and practicalல கேட்பாங்க. So practical வந்து நான் நிறைய வாட்டி I'm keeping on repeating this to you. There has been a lot of, நீங்களும் நியூஸ்லாம் படிச்சிருப்பீங்க நான் பாக்குறேன். There has been a lot of discrepancy in practical exam. இது எப்பயுமே இருக்கிறது தான். It is not very
உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ப்ராக்டிக்கல்ல ஒரு 30 அவுட் ஆஃப் 30 அப்படிங்கிறது ஜென்ரலாவே வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் வந்து அது ஈஸியா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு 110 ரூல். நான் ஒர்க் பண்ண காலத்துல இருந்து 12 இயர்ஸ் அப்படிதான் அது. சில ஸ்கூல்ஸ் தான் வந்து அந்த ஒரு டென்ஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு உங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் நீங்க படிக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டே இருப்பாங்க. பட் இப்ப என்னன்னா அந்த ஏஐ எல்லாம் வச்சு ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் கண்டுபிடிப்பாங்க, அது அவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் தியரி மார்க்ஸ்க்கும் ப்ராக்டிகல் மார்க்ஸ்க்கும் பெரிய மிஸ் மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தியரியில வந்து சில பேர் 20 மார்க் தான் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 70. ஆனா வந்து ப்ராக்டிகல்ல பாத்தீங்கன்னா 30 அவுட் ஆஃப் 30 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நெவர் பாசிபிள். இந்த மாதிரி 50% ஆஃப் தி கேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்க போல இருக்கு. இந்த ஏஐல பிளாக் ஆயிருக்கு அந்த மிஸ் மேட்ச். அனாலிசிஸ் பண்ணுவாங்க இல்லையா, எல்லாருமே அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க எந்த ரீஜன் பசங்க நல்லா பண்றாங்க. அப்ப அந்த ரீஜன்ல பசங்க நல்லா பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்கூல்ல இருந்தே நிறைய பேர் சென்டம் வாங்குவாங்க. இப்ப என்னோட டியூஷன்ல அனலைஸ் பண்ணும்போது டிஏவி ஆதம்பாக்கம் எனக்கு சென்டம் எல்லாம் அங்க இருந்து தான் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்த எல்லா சென்டமுமே அந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கு. So I definitely know that those teachers are also doing a lot of effort in training the kids. எல்லா கொஸ்டினும் ஹாஃப் மார்க் இருக்கும் அவங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 70 மார்க் பேப்பர் நீங்க எழுதுறீங்கன்னா அவங்க 140 மார்க்ஸ்க்கு அதை எழுதுவாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஹாஃப் மார்க், ப்ரோக்ராமுக்கு 1 மார்க், டெக்ஸ்ட் ஃபைல் ப்ரோக்ராமுக்கு 1 மார்க் அப்படிதான் கொடுப்பாங்க. பசங்களை அழ விடுவாங்க கண்டிப்பா. பட் ரிசல்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தே ஹவ் காட் ஆக்சுவலி வெரி குட் ரிசல்ட். இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து எல்லாருமே நாங்க பண்ணுவோம். இப்ப இது என்னன்னா இந்த வைவாக்கு நான் மார்க் வந்து இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த 5 மார்க்ல வச்சு உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க நல்லா படிக்கணும். உங்க ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து ஜான்வரி டிசம்பர் எண்ட்லயே வந்துடும் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு. ஸோ நீங்க வந்து போர்டு எக்ஸாம் போது படிக்க முடியாது. நான் அதுக்காக தான் ஒரு ரிவிஷன் சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா யூஸ்வலா அது லாஸ்ட் 20 டேஸ் படிச்சாலே சென்டம் வாங்கிடலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஆனா உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு அப்டக்கல் இங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்கோ அப்போ இந்த மாதிரியான பேசிக்ஸ் தே வில் ட்ரை டு ஆஸ்க். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அவங்க கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு ஏரியா 5 ஏரியா பிரிச்சுப்பாங்க. ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு மார்க் போடணும். ஏன்னா ஹானஸ்டா இருக்கணும் அவங்களுமே. இல்லைன்னா உங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்லைங்க அவன் சென்டம் வாங்குற பையன், நீங்க வந்து ஃபுல் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது they have to say a reason why they are reducing 1 mark for you. So நீங்க அதுக்கான சான்ஸ் கொடுக்காம இருக்கணும்னா இந்த தியரி எல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும். இது போர்டு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. there is very least chance that they can ask you define a function அப்படின்னு சொல்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ வைவான்னு இருக்கும்போது கான்பிடென்ட்டா ஆன்சர் பண்ணா போதும். எக்ஸாக்டா அந்த வேர்ட்ஸ் நீங்க சொல்லணும்னு இல்லை, பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு தனியா ஒரு பேர் இருக்கு, அப்ப இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கு அப்படின்னா என்னென்ன அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக யூ ஹேவ் டு ஸ்டடி த தியரி இன் ஆல் த லெசன்ஸ். தியரியில இருந்து தான் வைவா வரும். அந்த 5 மார்க்ஸ் நமக்கு இப்போ இம்பார்ட்டன்ட். மற்றபடி ப்ரோக்ராமுக்கு தே வில் கிவ் யூ மார்க்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் யுவர் ப்ரோக்ராம். அது என்ன ப்ரோக்ராம்ஸ் சொல்லிடுவாங்க. ஒரு 20 ப்ரோக்ராம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியில் ஒரு 10 ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்துருவாங்க. இந்த 10 ப்ரோக்ராம் படிங்கப்பா, இது வந்து ஒண்ணு வரும்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸ்கூல்ஸ்ல. ஸோ அது நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. பட் அந்த தியரி வந்து ஆன் த டே அந்த எக்ஸ்டர்னல் கையில இருக்கிற 5 மார்க்ஸ். அது எனி சப்ஜெக்ட் ஃபார் தட் மேட்டர், நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதுக்கு நீங்க தரவா வந்து டிசம்பருக்குள்ள உங்க போர்ஷன்ஸ் நீங்க தரவா படிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 5 அவுட் ஆஃப் 5 வரும். இந்த மாதிரி ரைட் ராயல் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்க 1 மார்க் கொடுக்க கூட உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லிக்கிறேன். பயமுறுத்துறதுக்குன்னு இல்லை, ஆனா யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி யூஸ் இல்லை. ஏன்னா ப்ராக்டிகல் முடிஞ்சதும் உங்களுக்கு 4 மார்க் போயிடுச்சுன்னா ஆல்ரெடி சென்டம்க்கு 4 மார்க் போயிடுச்சு உங்களுக்கு. You have to be little careful this time in all your subjects. எஸ்பெஷலி மேத்ஸ் அதே மாதிரி தான். they will give you some concept tests கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து தான் அந்த 20 மார்க்ஸ் கொடுக்கணும் அவங்க. எல்லா டெஸ்டையுமே சீரியஸா எடுத்து பண்ணுங்க இந்த வாட்டி. do not take it lightly. இன்டர்னல்ஸ் லைட்டா எடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ கமிங் பேக் ஹியர். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆச்சு. மாடியூல்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம். மேத் மாடியூல்ல இருக்க முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ஸ்கொயர் ரூட், பவர், ஃப்ளோர், சீல், இதான் நம்ம மெயினா படிக்கிற ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து they are called as your math module functions. ரேண்டம் மாடியூல் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியும், 2 யூஸ் பண்ணுவோம். ரேண்ட் இன்ட்டும் யூஸ் பண்ணுவோம், ரேண்ட் ரேஞ்சும் யூஸ் பண்ணுவோம். அது ரெண்டுமே இருக்கீங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஜென்ரலா இப்படிதான் ஒரு சின்டாக்ஸ். இது கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின்ல கிவ் அ சின்டாக்ஸ்னு கேட்டிருந்தாங்க. இப்ப கேட்கறதே இல்ல. they have already gone to a competency based level. அதனால they will not ask you knowledge based questions. give the syntax forன்னு கேட்க மாட்டாங்க. பட் கேட்டாங்கன்னா இதுதான் சின்டாக்ஸ். டெஃபினிட் டெஃப் ஃபங்க்ஷன் நேம் கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இதுல வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கலாம். அது என்னன்னு பார்க்க போறோம் நம்ம. இது கேட்பாங்க, என்னதெல்லாம் அசர்ஷன் ரீசன்ல கேட்பாங்க, இதெல்லாம் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் உங்களுக்கு நேம், கதையெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கோலன் கொடுக்கணும், இந்த ஸ்டோரி எல்லாம் இருக்கு, ஒரு ரீடிங் கொடுங்க. இதுக்கு நாட் வெரி, உங்களுக்கு தானாவே தெரியும் இது. ஐ டோன்ட் திங்க் யூ ஹேவ் அ டவுட் ஹியர். இது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. சரி, இப்போ நம்ம வந்து 2 விஷயம் சொன்னோம். ஒண்ணு வந்து பாராமீட்டர், இன்னொன்னு ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இங்க ஃபார்மல் பாராமீட்டர் அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணும் போதே நான் சொல்லிடுவேன். ஸோ ஃபார்மாலிட்டிக்காக நம்ம சொல்றது அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க நான் ஆர்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் எழுதும் போது நான் ஆர்னு ஒரு பேரை வச்சு நான் எழுதியிருக்கேன். So this is my formal parameter. This is done at the function definition.
ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது பண்றது பேரு ஃபார்மல் பேராமீட்டர். இது வந்து ஒரு டம்மி. whereas நான் இங்கதான் ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன், ஐம் ஆக்சுவலி காலிங் இட் ஹியர். அப்ப அதுக்கு நான் பேரு என்னன்னு கொடுத்துக்கிறேன். இப்ப என்ல ஆக்சுவல் வேல்யூ இருக்கு. சோ ஆக்சுவல் பேராமீட்டர் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் an ஆர்குமெண்ட். ஸோ இன் ஜென்ரல் இங்க இருக்கிறதுக்கு பேரு பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெராமீட்டர் அப்படின்னு சொன்னா அது டெஃபினிஷன்ல இருக்கிறது. ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னா அது கால், ஃபங்க்ஷன் கால்ல இருக்கிறது. எஸ், ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தான் ஸ்டாப் பண்ண போறீங்க. எல்லாம் கீப் ப்ரொசீடிங். அது கீப் புரிஞ்சுச்சாமா? எஸ்மா, சொல்லுமா. எஸ் மேம். Ma'am, can the variable of formal parameter and actual parameter be same? Need not be same டக்கனா, it can be different. சேமா இருந்தாலும் தப்பு கிடையாது, டிஃபரெண்டா இருந்தாலும் okay. தப்பு கிடையாது. எப்படி வேணா நீ கொடுத்துக்கலாம் அதை. ஓகே, சரி. இப்போ வந்து 4 டைப் கொடுக்குறாங்கப்பா. இதுதான் நமக்கு ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல நாங்க பிக் கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம். ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஸ்கூல் எக்ஸாம்லனா 4 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் வித் எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா நமக்கு ஒரு பிக் கொஸ்டினே முடிஞ்சு போச்சு. 100% கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ இருந்தாலும் டெஃபினேஷன் நமக்கு தெரியணும். மொத்தமா பைத்தன்ல தான் 4 டைப். எல்லாத்துலயுமே 4 டைப் இருக்காது. பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னு 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒன்னொன்னு என்ன அப்படின்னு ஒரு பாத்துக்கலாம். So you can take the same example or you can do different examples. இப்போ நான் வந்து டிஃபால்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு மெயினா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பயுமே சொல்லுவேன். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே போட்டிருக்கேன் டெஃப் எஸ்ஐ பிஎன்ஆர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக்கா வீட்ல எல்லாம் நீங்க வந்து டெபாசிட் பண்றீங்க, ஒரு பிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னு சொன்னா காமனா ரேட் வந்து பிக்ஸடு தான் ஒரு பேங்க்குக்கு. எப்பயாவது தான் மாத்துவாங்க. சோ அதனால எப்பயுமே வந்து இன்புட் வாங்கும் போது டைம் கன்சியூம் ஆகும். அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும்னா டைம் வந்து மணி நிறைய இடத்துல. ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல நமக்கு அவுட்புட் கொடுக்கணும், இல்ல 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குன்னா ஹார்ட்லி வந்து ஒரு 10 செகண்ட் ஆகும் அவுட்புட் வர்றதுக்கு. இதே வந்து 10,000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 மினிட் ஆயிடும் நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிக்வெஸ்டும் இப்போ வந்து ஒரு ரியல் டைம்ல வந்து ஒரு பேங்க் போய் ஹிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அது சுத்திட்டே இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க, இந்த பேங்க்குக்கு நீங்க போவே மாட்டீங்க, நீங்க அடுத்த பேங்க்குக்கு போயிடுவீங்க. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். இது கேட்பாங்க எதுக்காக டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னா டைம் சேவ் பண்றதுக்கு. அப்ப டைம் எப்படி சேவ் ஆகும், கம்ப்யூட்டர் ஆல்ரெடி ஃபாஸ்ட் தானே அப்படின்னு கேட்கும்போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த டைம் இஸ் பீயிங் சேவ்ட். சரியா? டைம் எப்படி சேவ் ஆகும், குட்டி குட்டி அப்ளிகேஷனுக்கு சேஞ்ச் ஆகாது. ஆனா ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு பேங்கிங், இன்சூரன்ஸ், எதுனாலுமே ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க போறீங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க தேடுறீங்க, சர்ச் இன்ஜினுக்கு நீங்க போறீங்க. ஏன் கூகுள் சர்ச் யூஸ் பண்றீங்க? பிங்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல பிங்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு, இன்னொரு சர்ச் இன்ஜின் கூட இருக்கு, நான் பாத்திருக்கேன். அங்கெல்லாம் போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வராது. இட் வில் நாட் கிவ் யூ so many ரிசல்ட்ஸ். அதனால தான் கூகுள் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அப்போ நமக்கு மெயின் ஐடியா இஸ் ஃபார் why do we have so many flexibility அப்படின்னா இட் இஸ் டு சேவ் சம் டைம் அண்ட் எஃபர்ட் ஆல்சோ. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த R is equal to 7.1 நான் கொடுத்திருக்கேன். 2 things இதுல இருக்கு. டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் லாஸ்ட்ல தான் இருக்கணும். நான் எல்லாத்துக்குமே வேல்யூ கொடுக்க முடியும். So I can say P is equal to 1000, N is equal to 5, R is equal to 7.1. NSC, NSS அந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்டுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டர்டா 5 வருஷம் டெபாசிட், மினிமம் அமௌண்ட் ஒரு 10,000 அந்த மாதிரி இருக்கு. ரேட் வந்து 7.1. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வேல்யூ கொடுக்கலாம். இல்ல பிரின்சிபல். ஆனா ஆக மொத்தம் ஐடியா இஸ் த டிஃபால்ட் பேராமீட்டர் வாட் எவர் வேல்யூ யூ ஆர் கிவிங் இட் ஷுட் பி அட் த லாஸ்ட். அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் எனக்கு? when I am calling the function I need not give value for that. so function callக்கு போவோம். இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல என்ன வேணா இங்க எழுதிட்டு I am calling SI 2000, அமௌண்ட்டை மாத்திட்டேன், நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மாத்திக்கிட்டேன். இது மட்டும் நான் கூப்பிட்டா போதும். ரேட்டை நான் மாத்தவே இல்லை. ஸோ நான் மாத்தவே இல்லைன்னு சொன்னா பிரின்சிபலுக்கு 2000 rupeesனு போகும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3ன்னு சப்ஸ்டியூட் ஆகும். ஆனா ரேட் வில் நாட் கெட் சப்ஸ்டியூட்டட். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போ ஐ ஹாவ் த சேம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 2003, I can give 8. So instead of 7.1 interest 8% தான் சப்ஸ்டியூட் ஆகும். அது தெரிஞ்சுக்கணும். டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ்னா என்ன? ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி. ஒரு டீச்சர் வரலன்னா அவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து இப்பயே வச்சுட்டோம். இவங்க வரலன்னா இவங்க லீவ், இவங்க இப்ப பார்த்தாலும் வெளியே போயிட்டே இருப்பாங்க, மீட்டிங் போயிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பதிலா இவங்க தான் சப்ஸ்டியூட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சோ அந்த டீச்சர் வராத போது this person will be there. ஆனா அந்த டீச்சர் வந்துட்டா she is going to take over. சோ அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். சோ ஃபங்க்ஷன் ஹெடர்ல இருக்கு, ஆப்ஷனல் வேல்யூஸ்னு பேர் இருக்கு. சோ வேல்யூஸ் ஆப்ஷனல்.
இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், இது கடைசியில தான் கொடுக்கணும். அப்ப கேட்பாங்க ஒரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க, இப்ப இந்த மாதிரி டெஃபினேஷன் எல்லாம் கேட்கறதே இல்லை. அப்ப எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, அவங்க வந்து எஸ்ஐன்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கரெக்டா, இது ஃபைண்ட் த இன்கரெக்ட் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பி கமா ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 கமா என் இப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கொடுக்க முடியாது, ஏன்னா சென்டர்ல எல்லாம் வர முடியாது. வந்தா டிஃபால்ட் பேராமீட்டர் இருந்துச்சுன்னு சொன்னா அது கடைசியில தான் இருக்கும். கடைசியில இருந்து எல்லாமே இருக்கலாம். சோ இங்கேயும் n இஸ் ஈக்குவல் டு 2 போட்டோம்னா இது கரெக்ட் ஆயிடும். பீக்கு வேல்யூ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் இனி எனக்கு புரியுதாப்பா இது? கிருஷ்ணா எஸ் ஆமா எஸ்னா இல்லையா? டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அடுத்து கொஸ்டின்ஸ் இருக்கு பின்னாடி. இப்போ இது சும்மா பிராக்டிக்கல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிற லிஸ்ட். பிராக்டிக்கல்ல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நிறைய டைப்ஸ் இருக்குப்பா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ டெஃப் ஆட்னு கொடுக்குறாங்க, ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் தான். இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட் அண்ட் வித்தவுட் ரிட்டர்ன். இது வந்து ஒரு வேஸ்ட், ஒண்ணுமே யூஸே இல்லை இதுக்கு நமக்கு. ஏன்னா என்ன பண்ணிருக்கோம், நம்ம எதுவும் இன்புட்டும் கொடுக்கல, இந்த ஆர்குமெண்ட்டும் இல்ல, ஏதோ 4 லைன் உள்ள தூக்கி போட்டிருக்கோம், திருப்பி அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுக்கிறோம். ஸோ டசன்ட் மேக் மச். இட் இஸ் நாட் ஆக்சுவலி a function, பட் எஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் பாசிபிள் தான். எல்லா குரூப்பையும் சேர்த்து ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் கீழே எழுதியிருக்கோம். இப்போ அப்படியே ஸ்லோவா வரும். நம்ம என்ன பண்றோம், இதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏ கமா பின்னு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். ஆனா அங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறோம். we are not returning anything back. so print the sum is seen, அங்கேயே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இங்க இருந்து ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் பாஸ் பண்றோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் பாசிபிள். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அதே ஃபங்க்ஷன் தான். நம்ம என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட்டும் கொடுத்து ரிட்டர்ன் சியும் பண்றோம். இதுதான் ஆக்சுவலா பண்ண வேண்டியது. ஐடியா பிஹைண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபங்க்ஷனுக்கு வந்து இட் இஸ் லைக் லெட்ஸ் சே ஒரு ஒரு சர்வன்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்க கிட்ட என்ன ரீசன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. we just have to tell them I will give you 2 numbers, you add the 2 numbers and give me the answer. அது என்ன 2 numbers, அது மணியா இல்ல அது இது எது பத்தி எதுவுமே they don't have to know. they only have to know that I will be receiving 2 numbers and I will give the whatever operation they are asking me to do, I will do the operation, I will send the result. இப்போ கம்யூனிகேஷனே தேவையில்லை. ஒரு பேப்பர் இருக்கு, இந்த பேப்பர்ல வந்து நம்ம ஏ பி அப்படின்னு நம்ம எழுதி ஏ இஸ் ஈக்குவல் டு 5 பி இஸ் ஈக்குவல் டு 10 எழுதி ஒரு டேபிள் மேல வச்சுட்டோம். அந்த டேபிள்ல இருந்து யாரோ அதை எடுத்துப்பாங்க, அவங்க ஆன்சர் கால்குலேட் பண்ணி அந்த டேபிளோட திருப்பி வச்சிருவாங்க. நம்ம அந்த வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் ஆக்சுவலா ஃபங்க்ஷனோட யூஸ். அதுதான். ஸோ எப்பயுமே ஒரு குட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா அதுல ஆர்குமெண்ட் கொடுத்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி கொடுக்கணும் அண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். இது இருக்கு. இப்ப இதே மாதிரி என்னன்னா, எஸ் மேம். மேம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிட்டர்ன் அண்ட் பிரிண்ட். பிரிண்ட் அங்கேயே பிரிண்ட் பண்ணுதுப்பா. பிரிண்ட்னா பாரு அங்கவே பிரிண்ட் பண்ணிரும் வேல்யூவை. ரிட்டர்ன் சொன்னா வெளியில வந்து இங்க வந்து கொடுக்குது. z is equal to add x, y அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இங்க இருக்க வேல்யூ c வந்து zல ஸ்டோர் ஆயிடும். z is equal to c. இங்க நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பாரு வெளியே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லமா, அங்கேயே பிரிண்ட் பண்ணலாம், வெளியில வந்து பிரிண்ட் பண்ணலாம். நமக்கு இது எப்படி நம்ம பார்ப்போம். we can do that here also. சொல்லுங்க. why can't return be given outside the ரிட்டர்ன் அப்படின்ற மீன் அது வந்து கீவேர்டுப்பா. ரிட்டர்ன் சொன்னாலே ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அதை யூஸ் பண்ணணும். ரிட்டர்ன் அப்படின்ற வேர்டு வந்து அங்கேயே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இங்கேயே பிரிண்ட் சி அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும் ப்ரோக்ராம். ஓகே மேம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அதே மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் பண்ண முடியும். இதுதான் நான் சொன்னேன், பைத்தன்ல மட்டும்தான் இது பண்ண முடியும், மற்ற லாங்குவேஜஸ்ல பண்ண முடியாது. இது கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வைவால எல்லாம். ஸோ ரிட்டர்ன் போட்டுட்டு பாருங்க, 4 வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஆட் கமா சப் கமா மல்டிப்ளை கமா டிவைட் 4தோட ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். வெளியே அதே மாதிரி பாருங்க, PQRS is equal to calculate x, y. So 4 வேல்யூ ஆன்சர், 4 ஆன்சர் வருது. அது 4ஐயும் 4 டிஃபரெண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அழகா பிரிண்ட் பண்ணும்போது பிரிச்சு பிரிச்சு பிரிண்ட் பண்றாங்க. சம் இஸ் திஸ், டிஃபரன்ஸ் இஸ் திஸ், மல்டிப்ளிகேஷன் இஸ் திஸ், கோஷன்ட் இஸ் திஸ்னு பிரிண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ எதுக்காக பண்றோம் இதை மெயினா? இப்போ பாத்தீங்கன்னா அந்த எழுதுறவனுக்கு என்ன தெரியணும், லாஜிக் தெரிஞ்சா போதும். அந்த கால்குலேட் ஃபங்க்ஷன் எழுதுறவனுக்கு he does not need to know English also properly. இல்லையா? enter value of a colon எல்லாம் அப்படி வச்சிருக்கோம். நான்லாம் எழுதுனா ரொம்ப எழுத மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ப்ரோக்ராம் போடும்போது பார்த்திருப்பீங்க, டக்கு டக்குன்னு ஒரு ABCD போட்டு நம்ம வேலையை முடிச்சிருவோம். ஸோ டிசைனிங்க்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ பிரிச்சு கொடுக்கறது தான் ஃபங்க்ஷன்ஸ் உடைய வேலை. ஃபங்க்ஷன்ஸ் உடைய யூஸே வந்து you're going to divide the work between people. அப்போ one person is in charge of writing the core logic. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4 ஃபங்க்ஷன் கால்குலேட்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் எல்லாம் பண்ண வேண்டியது அவனுடைய வேலைன்னு சொன்னா, அந்த வேல்யூவை வாங்குறது அண்ட் வேல்யூவை பியூட்டிஃபுல்லா பிரிண்ட் பண்றது will be the second person's job. இந்த 2 வேலையா பிரியறதுனால எரர் வந்தாலும் we know exactly where the error is. இப்போ வந்து 5 and 6 நீங்க கொடுக்குறீங்க, ஆன்சர் 11 தான். ஆனா அந்த sum is 11 வர மாட்டேங்குது, அந்த 11 தப்பா 11 மட்டும் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா மேபி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எரர் இருக்கு. And I'm expecting this in the same line.
இட் இஸ் கமிங் இன் டிஃபரெண்ட் லைன்ஸ்னு சொன்னாலும் the way it is getting printed தான் எரர். ஸோ எரரை வந்து ஈஸியா பிரிச்சுக்க முடியும். ஸோ இது கேட்பாங்க ஃபங்க்ஷனால யூஸ் என்னென்ன இருக்குன்னா மாடுலாரிட்டின்னு சொல்லுவோம். 11th படிச்சிருக்கணும் நீங்க அது. மாடுலாரிட்டினா என்ன? மாடியூலா பிரிச்சுக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனை பிரேக் டவுன் இன்டு ஸ்மாலர் செக்மெண்ட்ஸ் பண்றது. ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஃபுல்லா ப்ரோக்ராம் போட்டோம்னா எரர் கொடுத்துச்சு, இல்ல ஆன்சர் வரலன்னா we don't know how to debug the program. இப்ப ஃபங்க்ஷனா இருக்கும்போது we know where exactly it is failing. அப்ப இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்கு. டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு a/b, நான் கோஷன்ட் பிரிண்ட் பண்றேன், பட் எனக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வருது, எப்பயும் 0 தான் வருது எனக்கு. there could be an error only in the division, so you just have to go and check the division line there. மத்த லைன்லலாம் எரரே இல்ல. so it becomes easier to rectify errors in a program also. so functions உடைய யூசஸ் பத்தி கேட்பாங்க. இது எல்லாருமே பிராக்டிக்கலா யூஸ் பண்ணணுங்கிறது இல்லப்பா, பட் உங்க ஸ்கூல்ல பிராக்டிக்கல் இருந்துச்சுன்னா இந்த 4 எக்ஸசைஸ் ABCD அவங்க கொடுக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே இல்லாம, அப்புறம் ஆர்குமெண்ட்ஸே இல்லாம, அப்புறம் ஆர்குமெண்ட்ஸோட இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு எக்ஸசைஸா கொடுத்துருவோம். so that you will know all different types of functions. இது மட்டும் ஒண்ணு போடுவோம். சரி, முடிச்சுட்டு வந்து போடுவோம். இது வரைக்கும் கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்போ வந்து இதே எக்ஸாம்பிள் தான் ஸ்டார்ட் பண்ணி போனோம். பொசிஷனல் பேராமீட்டர்ஸ்னா எது எப்படி நம்ம டிஃபைன் பண்றோமோ அதே மாதிரி இருக்கிறது. So we'll take an example of அதே நான் diff add போட்டுக்கிறேன். x, y. என்ன இப்ப அவுட்புட் வரும் ஸ்கிரீன்ல? யார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா எடுக்கிறேன். கிருஷ்ணா அவுட்புட் என்ன வரும்? இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா add 10,5 சொல்லியிருக்கேன். ஆட்லாம் நான் பண்ணல, சும்மா பேர் கொடுத்துருக்கேன். ஆன்சர் என்ன வரும் ஸ்கிரீன்ல? சம்ஹிதா ஆன்சர் என்ன வரும்? Ma'am, x equals to 10, y equals to 5. ரன் ஆகுதா ப்ரோக்ராம்? ஜூலை 14 இன்னைக்கு. ஓகேவா? கரெக்டா வந்துச்சா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன், அது என்ன இருக்கு? பொசிஷனல் பேராமீட்டர். இங்க நீங்க பாத்தீங்கன்னா x இருக்க இடத்துக்கு 10 போயிருக்கு, y இருக்க இடத்துக்கு 5 போயிருக்கு. இப்ப நான் அதை வந்து இப்ப என்ன ஆன்சர் வரணும்? x equals to 5, y x equal to 5, y equal to 10. அம்மா வந்துருச்சா? இப்ப நான் என்ன பண்ணலாம்? இப்ப என்ன ஆகும்? என்ன ஆகணும்? x equals to 5, y equals to 10. ஏன் வராது இல்லையா? பிகாஸ் ஐ ஹவ் செட் ஸ்பெசிபிகலி x is equal to 10 நான் சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷனல் பேராமீட்டர்ஸ்னா நெக்ஸ்ட் இது வந்து அடுத்த டைப். சோ ஒரே ஃபங்க்ஷன்ல if I myself give you, now order doesn't matter. ஏன்னா நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? I need not remember. நான் வந்து இப்ப நீங்க 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நீங்க ஆக்சுவல் கேசஸ் நம்ம இது போட்டோம் பாருங்க, இன்டர்ஃபேசிங் SQL போடும்போது என்ன ஹரிஷ் ஆர்டர் என்ன ஹரிஷ்? அதுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது ஹரிஷ் இருக்கியா? இன்டர்ஃபேசிங் ப்ரோக்ராம்ல கனெக்டருக்கு கனெக்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆர்டர்? லோக்கல் ஹோஸ்டுக்கு Local host, host, user, root, then password. அந்த டவுட் வருதுல்ல கீர்த்தனா, அதுதான். சோ இந்த டவுட் நமக்கு வரும்போது நம்ம அதுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எது வருதுன்னு டசன்ட் மேட்டர் இல்லையா? நம்ம ஆர்டர் மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. என்ன பண்ணிருக்காங்க, அதனால அவங்க அந்த கன்ஃபியூஷனே வேணாம். நீ ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் ஈக்குவல் டு லோக்கல் ஹோஸ்ட்னு சொன்னா போதுமே தவிர அது ஃபர்ஸ்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு ரூட் அப்படின்னு இருக்குன்னா அது எங்க வேணா வரலாம். பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் எவர், அந்த பாஸ்வேர்டு அந்த மாதிரி இங்கேயுமே என்ன ஆர்டர் கொடுத்தாலும் டசன்ட் மேட்டர். இது ஒன் டைப் ஆஃப் டூயிங் இட். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்து இது நமக்கு பொசிஷனல் பேராமீட்டர். ஜஸ்ட் சிம்பிளா கொடுத்தோம்னா PQR கொடுத்துருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் அப்படியே போய் 3, 4, 6 சப்ஸ்டியூட் ஆயிடும், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த டைப் வந்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு பேரு. அப்ப பாருங்க x, y தான் இங்க இருக்கு, ஆனா நான் y, x னு பாஸ் பண்றேன். ஆனா நான் பண்ணும்போது நானே சொல்லிடுறேன் இது y உடைய வேல்யூ, இது x உடைய வேல்யூன்னு சொல்லிடுறேன்.
சோ கரெக்டா எக்ஸ் இருக்க இடத்துக்கு ராஜ் போயிடுது, y இருக்க இடத்துக்கு 18 வந்துருது. சரியா? எஸ் எல்லாருக்கும்? அதித்தி எஸ் ஆப்பா? ஸ்ரீனிகா உனக்கு புரியுதாமா? ஐம் நாட் ஷூர், நம்மள பேசவே இல்லை உங்ககிட்ட. சொல்ல அதித்தி. எஸ் மேம். எஸ்ஸா? ஓகே ஓகேப்பா. இனி என்ன ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணட்டுமா? சோ 2 டைப்ஸ் இருக்கு. சோ என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எங்க யூஸ் பண்றோம்னா நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே உங்களுடைய அந்த MySQL தான். ஏன்னா MySQLல வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது எப்பயுமே கன்ஃபியூஷன், ஃபர்ஸ்ட் ஹோஸ்டா, ஃபர்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்புறம் டேட்டா பேஸாங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் எப்பயுமே. சோ அப்ப எதுக்காக அங்க கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம்? ரியல் லைஃப்ல நம்ம அங்க யூஸ் பண்றோம். ஏன்னா என்னதான் மாத்தி கொடுத்தாலும் பிரச்சனையே இல்லை, ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகும். அதுக்காக they have introduced this concept of keyword arguments. நெக்ஸ்ட் இருக்கிறதும் வந்து பைத்தனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியும் இதுல. தட் இஸ் நமக்கு எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னே தெரியல, நமக்கு தெரியாது. யூசர் கேன் கிவ் 2 values or 3 values depending on his own wish அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுதான் இங்க சின்டாக்ஸ். இது கேட்பாங்க வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இது உங்க புக்ல சிலபஸ்ல இது இல்லப்பா. உங்க சிலபஸ்ல வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் பொசிஷனல் கீவேர்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது இப்போ டிலீட்டட் உங்க சிலபஸ்ல. பட் நமக்கு அது தெரியல, அவங்க வந்து டெலீட் பண்ணாலுமே கூட சம்டைம்ஸ் வந்து சில ஸ்கூல்ஸ்ல கொடுக்குறாங்க ப்ராக்டிகலுக்கு, சில ஸ்கூல்ஸ்ல வைவால கேட்கறாங்க. பட் நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது, பெரிய கஷ்டம் இல்லை இதுல. இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கேட்க மாட்டாங்க. பட் they can just ask you what it is. அப்போ முடியுமானா முடியும் பைத்தன்ல. You can put a star here. Na, what does it mean? Na, it means you're going to have any number of arguments here. அப்ப நீங்க வந்து வெறும் ஒண்ணுமே இல்லாம பாஸ் பண்ணலாம். 10 ஒரு வேல்யூ இங்க பாஸ் பண்ணிருக்கேன், 10,20, 10,20, 30 நீங்க எப்படி வேணா கொடுத்துட்டே போகலாம். நீங்க கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே அது போய் எடுத்து ஒன்னொன்னா ஆட் பண்ணி இட் இஸ் கிவிங் யூ த சம் ஹியர். ஸோ இதுக்கு பதிலா ஜென்ரலா நாங்க எதாவது சஜஸ்ட் பண்றது இல்லை. நாங்க என்ன சொல்லிடுவோம்னா அதுக்கு சம் ஆஃப் எல்னு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு லிஸ்டா இன்புட் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுதான் பெட்டர் வே அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆம்பிகுவிட்டியில விட்டோம்னா ப்ரோக்ராம் பண்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. வாட் ஆர் யூ சப்போஸ் டு டூ, எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்கணுங்கிறது ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஒரு லிஸ்டா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா சேம் கைண்ட் ஆஃப் அவுட்புட் தான் உங்களுக்கு. அதனால இட் இஸ் பெட்டர் டு டூ தட் ரேதர் தேன் கிவிங் த ஸ்டார் ஏ அண்ட் டூயிங் திஸ். வந்து பெட்டர் என்னன்னு சொன்னா ஒரு லிஸ்டா யூஸ் பண்றதும். அகெயின் நாட் இன் சிலபஸ், ரொம்ப நீங்க இதை பத்தி பாதர் பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கோப் வந்து முன்னாடி ரொம்ப ஈஸியா கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இதுல வந்து இப்போ ஒன்லி அவுட்புட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ லோக்கல் ஸ்கோப்னா என்ன, குளோபல் ஸ்கோப்னா என்ன? ஸோ இது போறதுக்கு முன்னாடி வில் ஜஸ்ட் ஹேவ் I have a A equal to 10. Simple example கேட்பாங்க, explain with an example. 2 mark questionல கேட்டாங்கன்னா explain with example தான். அப்போ local variable னா என்ன, global variable னா என்ன? So def test போட்டுட்டு you can just say easiest example இதுதான். explain with example னு சொன்னாங்கன்னா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு சொன்னாலே அது ஒரு பாக்ஸ்குள்ள போட்டுருங்க. இட் இஸ் லைக் அ க்ளோஸ்ட் பாக்ஸ். வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் they cannot see each other. அப்போ when I say first வந்து டெஸ்ட் நான் கூப்பிடுறேன். ஸோ லைன் எப்படி போகும், இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். சென்டர்ல இருக்க பாக்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் கூப்பிட்டாதான் அது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை இட் வில் ஜஸ்ட் ரிமைன் தேர். டெஸ்ட் கூப்பிடுறேன், அங்க நான் ஏ வேல்யூ 5 போடுறேன், ஏவை பிரிண்ட் பண்றேன். ஸோ ஏல 10 இருந்துச்சு. இப்போ உள்ள வரும்போது இன்னொரு ஏ டிக்ளேர் பண்ணும்போது இட் வில் கிரியேட் அ நியூ ஏ. தனியா ஒரு ஏ கிரியேட் பண்ணிக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், தனியா பேப்பர். அதுக்கு வெளியே இருக்க ஃபங்க்ஷனுக்கு தனி பேப்பர், ரெண்டு டிஃபரெண்ட் ரஃப் பேப்பர் கொடுத்துருக்கோம் ஒர்க்கிங் அவுட்டுக்கு. ஸோ இந்த மெமரியும் அந்த மெமரியும் வில் நாட் கோயின்சைட் வித் ஈச் அதர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, அப்போ பிரிண்ட் ஏ சொன்னா 5 பிரிண்ட் ஆயிடும் ஸ்கிரீன்ல. ஸோ என்ன பண்ணுவோம், அவுட்புட் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது, சொன்ன 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப வெளியில வந்திருக்கும், ஏ உடைய வேல்யூ 5 மாறி இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வந்ததுமே இது அப்படியே காலி ஆயிடும். இட் வில் ஃபர்கெட் திஸ் மெமரி. இப்போ திருப்பி என்ன பண்ண போறோம், ஏன்னு சொல்றோம். அந்த ரூம் முடிஞ்சு போச்சு. அதனால இட் இஸ் நவ் கோயிங் டு செக் ஒன்லி ஏங்கிற ஒரு வேரியபிள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், LEGB. நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போது உங்களுக்கு சொன்னேன், லோக்கல் என்க்ளோஸ்ட் குளோபல் பில்ட்இன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கலா அந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்க்ளோஸ்ட், இதுவும் இந்த பிளாக் மாதிரி ஃபார் லூப்குள்ள இருக்கிறது. அந்த மாதிரி ஃபார் லூப்ல போடுறீங்கன்னா இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா அந்த ஐ வந்து இந்த பிளாக் வரைக்கும் தான் வேலிட்.
இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஐ பண்ணலாம். பட் இந்த பிளாக்கை விட்டு வெளியில வந்ததுமே ஐனா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த ஐங்கிறது அதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ ஒன்ஸ் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ் லூப் அண்ட் சே பிரிண்ட் ஐ, அதுக்கு வந்து ஐனா என்னன்னே தெரியாது. ஐ ஒரு வேரியபிள் அன்டிஃபைன்னு சொல்லி உங்களை திட்டம். ஸோ லோக்கல் என்க்ளோஸ்ட் குளோபல் பில்ட். அப்போ குளோபல்னா இங்க இருக்கிறது குளோபல். எல்லா ஃபங்க்ஷனையுமே இந்த ஃபைல் ஃபுல்லா நீங்க பார்க்க முடியும் அதை அப்படின்னு சொன்னா, எத்தனை எங்க எழுதினாலும் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அது வந்து குளோபல். இப்ப நான் ஒருவேளை இங்க வில் கம் பேக் டு அவர் ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராம்லயே வந்து let's take an example. So let's say a is equal to 10. Def test. Test கூப்பிடுவோம் அதே மாதிரி program, and then I will just print again a. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி a is equal to 5 வந்துருச்சு, அப்புறம் a is equal to 10 வந்திருக்கு. ஸோ முதல்ல உள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இது கேட்பாங்க, ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கேட்பாங்க, லைன் நம்பர்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த லைன் எப்பப்போ பிரிண்ட் ஆகும் எப்பப்போ ஒர்க் ஆகும்னு கேட்பாங்க. உங்களுக்கு அது கிளியரா புரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், லைன் நம்பர் 1 அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் நேரா டெஸ்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் டெஸ்ட் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் 3, 4 உள்ள போய் எக்ஸிக்யூட் ஆகுறது எல்லாமே. இப்போ இதுலயே வந்து லெட்ஸ் சே சிவானி, இப்ப என்னமா அவுட்புட் வரும்? What do you think will be the output now? A is equal to 10 and A is equal to 10. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபர்ஸ்ட் பார்த்துச்சு, இட் கேம் அண்ட் செக்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன். டெஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள எதுவுமே இல்ல, அந்த பாக்ஸ்க்குள்ள எதுவுமே இல்ல. சோ இட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் என்க்ளோஸ்ட். என்க்ளோஸ்ட்னா ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஃபார் லூப் மாதிரி இருக்கு அப்படிதான் பார்க்க போகுது, அதுவும் இல்ல. சோ இட் வில் கோ ஃபார் குளோபல். குளோபல்னா மேல போய் பாக்குது, இந்த ஃபைலுக்குள்ள கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு பாக்குது, இருக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணிக்க போகுது அது. சோ இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் இட். இங்கேயும் இல்ல அப்படின்னு சொன்னா பில்ட் இன் சொல்லுவோம். பில்ட் இன்னா ஃபங்க்ஷன்ஸ்ல போய் தேடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க ஒரு இம்போர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, இம்போர்ட் மேத் கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் கோ அண்ட் செக் இன் தட் மேத் மாடியூல்ல போய் செக் பண்ணிக்கும். அங்கேயும் இல்லனா தான் இட் வில் கிவ் மீ an error saying it is not found, variable is not declared. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் print b. இங்க பாருங்க, நேம் எரர், நேம் b is not defined. ஏன்னா எங்கேயுமே தேடி பார்த்துருச்சு, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துருச்சு, காணவே காணும். இப்போ பாருங்க, இப்போ பிரிண்ட் லென் ஆஃப் ஹலோன்னு சொல்றேன். இப்ப லென்னா என்ன? நான் எங்கேயுமே டிஃபைன் பண்ணல, நான் இந்த ஃபைல்ல அதை கொடுக்கவே இல்லை. ஆனா லென் இஸ் a built in function, so it is going to work properly. It is not going to tell me எனக்கு லென்னா என்னன்னு புரியலன்னு சொல்லாது. லென்த் ஆஃப் ஹலோனா அது தெரியும், அது போய் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ல தேடி பார்த்துக்குது. ஆமா, பிரிண்ட்னு அதே மாதிரி பாருங்க, பிரிண்ட் இஸ் a built in function, so I don't have to tell any value for that. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே இதே வந்து நான் இஸ் பிரைம்னு கொடுத்தா திட்டும். ஏன்னா இஸ் பிரைம்னா எனக்கு அதுக்கு தெரியாது, it does not know what it is. சரியா? ஓகே. ஸோ ஸ்கோப்ல நமக்கு தெரிய வேண்டிய ஸ்கோப் டிஃப்ரெண்ட். எல்இஜிபி தான் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தியரி தான் உங்களுக்கு. லோக்கல், என்க்ளோஸ், குளோபல், பில்ட் குட்டி ரீடிங் மட்டும், நோட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட ரீடிங் பண்ணுங்க நீங்க. தென் ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப் தான் மெயினா கேட்கறது. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு அவுட்புட் எல்லாருமே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்களுடைய போர்டு எக்ஸாம் கொஸ்டின். ஸோ எப்படி அப்ரோச் பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க கொஸ்டின். ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் ஃப்ரம் ஹியர். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்னொன்னா மேல போங்க. கூப்பிடும் போதுதான் ஃபங்க்ஷனுக்குள்ள போகணும். You will have a minute, 30 seconds போதும் அந்த கொஸ்டினுக்கு. Not all of you to try.
ஹரிஷ் இது என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்? மேம் கேக்குதா மேம்? இப்ப கேக்குது. என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்? நம்ம பார்த்த 4 டைப்ல டிஃபால்ட் இருக்கா? டிஃபால்ட் வேல்யூ இல்ல தான் மேம். இருக்கா? அப்போ செகண்ட் டைப் என்ன? இதுக்கு அப்படியே P1 C1க்கு மேட்ச் ஆகுது, P2 C2க்கு மேட்ச் ஆகுது, P3 C3க்கு மேட்ச் ஆகுது இல்லையா? So this is going எஸ் to be மேம். positional arguments. சரியா? டைரக்டா பொசிஷன் என்ன பொசிஷன்ல இருக்கோ அதே பொசிஷன்ல போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகுது. எஸ் மேம். Samhita, did you find out the answer? யார் கண்டுபிடிச்சீங்க? மேம் Yes, எனக்கு இங்க ma'am. ஒரு டவுட் மேம். சொல்லுப்பா. மேம் இங்க வந்து நம்ம அந்த C1 C2 C3ங்கிறது ம். ஒரு கண்டெய்னரா யூஸ் பண்றோம் மேம். லைக் அது அந்த லிஸ்ட்ல 20 இருக்கிறதுக்கு C1 மேட்ச் ஆகுமா மேம் அந்த மெமரி ஆமா அட்ரஸோட? ஆமா 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 மேட்ச் ஆயிக்கும் அது. ஓகே. இப்ப C1 of அது சும்மா 0னா ஒரு எலிமெண்ட் தான். ஆமா சும்மா கொடுத்திருக்காங்கப்பா, பேரை மாத்தி கொடுக்குறாங்க அவ்வளவுதான். ஒரு இல்ல மேம் நிமிஷம் அது எனக்கு ஷாலோ காப்பி மாதிரி ஒர்க் ஆகாதா கேக்குறேன். இல்ல இல்ல. ஓகே. சிவானி, அதித்தி என்ன ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு ஆன்சர் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி இல்ல மேம், நான் அனுப்பிச்சிருக்கீங்க? பைத்தான் ஸ்கூலுக்கு பதிலா பைத்தான் மாத்தி அடிச்சிட்டேன். இல்ல அப்ப கூட தப்பு இல்ல, நீங்க ஏன் மாத்த மாட்டேங்கிறீங்க? இங்க மாறும் தானே. சி லிஸ்ட் மேம் எல்லாம் ரிட்டர்ன் வந்து பண்ணலாம் மேம். ரிட்டர்ன் பண்ணலனா கூட நமக்கு தான் மியூட்டபிள் இம்மியூட்டபிள் தெரியும் தானே. இது வந்து லிஸ்ட் மட்டும் ஹரிஷ் நீ கேட்ட மாதிரி டீப் காப்பி தான், ஃபுல் காப்பி, நீட் காப்பி, ஷாலோ காப்பி, டீப் காப்பி, நீங்க என்ன ஆப்போசிட் நேம்ஸ் இல்ல அதுக்கு. பொசிஷன் வந்து P1 வந்து ஒரு லிஸ்டா இருக்குன்னா C1 P1 ரெண்டுமே ரெஃபரன்சிங் த சேம் திங். P1க்கு வந்து 20 இருக்குன்னா C1னும் அதே ஹேண்டில் வச்சிருக்குன்னு சொல்லும் போது C1 மாத்தினா P1னும் மாறிடும். ஸோ இங்க 20 C1 of 0 plus 2 பண்ணா இது 22 அப்படின்னு மாறிடுச்சு. சரியா? ஸோ 22னு மாறினதுனால இங்க 22 இருக்கு. ஆனா இந்த C2 is equal to C2 plus 1 பாருங்க, இது மாறாது. ஏன் மாறாது? ஏன்னா இது ஒரு இன்டீஜர். ஆனா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க, மியூட்டபிள் இம்மியூட்டபிள் டைப்ஸ் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் அந்த கான்செப்டை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியில வந்ததுமே இங்க எதுவுமே நம்ம பிரிண்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த P2 மாறவே மாறாது. ஏன்னா இதுக்குள்ள யூஸ் பண்ணி இங்க நான் பிரிண்ட் C2னு போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வரும். பிரிண்ட் C2 நான் கொடுத்தேன்னா ஆன்சர் வில் பி என்னப்பா கொடுத்துருக்காங்க 4 plus 1 5 பிரிண்ட் ஆகும். ஆனா இப்ப எனக்கு எதுவுமே அப்படி பிரிண்ட் ஆகாது, 4 4ஆவே தான் இருக்கும். ஏன்னா வெளியில வந்துட்டோம்னு சொன்னா integers immutable types சொல்லுவோம் இல்லையா, they cannot be changed. 4 வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ரிட்டர்ன் பண்ணாத வரைக்கும் சேஞ்ச் ஆகாது. அதே தான் ஸ்ட்ரிங்குக்கும். நம்ம வந்து முன்னாடி என்ன கொடுத்திருந்தோம், இங்க ஸ்கூல் கொடுத்திருக்கோம், இங்க C3 is equal to Python வைக்கிறோம். நம்ம இங்க போய் மாத்திருக்கோம், C3 is equal to Python மாத்திரம். ஆனா இது மாறவே மாறாது. மேம் இது ஏன் போர்ட் மாற? கொஸ்டினா மேம்? போர்ட் கொஸ்டின். சரியா? சோ 2 மார்க் கொஸ்டின்ல தான் அங்க கேட்பாங்க உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் தான். ஐடியா வந்து இந்த இம்மியூட்டபிள் டைப் உடைய ஐடியா. மியூட்டபிள் இம்மியூட்டபிள் டைப்ல லிஸ்ட் மட்டும் தான் மாறும். லிஸ்ட் மட்டும் மாறிடுச்சு, உள்ள போய் மாத்தின வேல்யூ இங்க மாறிடுச்சு. whereas C2 and C3 it will change, definitely it will change. C2 will be 5 and this C3 will be Python. ஆனா இதுக்கும் ரெஃபரன்ஸ் சம்பந்தமே இல்ல. வெளியில வரும்போது நம்ம ரிட்டர்ன் சொன்னோம்னா, ரிட்டர்ன் கொடுத்து நம்ம ஒரு ரிட்டர்ன் C2, C3ன்னு சொல்லி நாங்க வந்து நிறைய வாட்டி கேட்கிற கொஸ்டின்ஸ் இதுதான் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த 1 மார்க் MCQல ரொம்ப க்ளோஸா இருக்கும் ஆன்சர்ஸ். லெட்ஸ் சே டெஃப் எக்ஸ் ஒரு 2 வேல்யூ வச்சு போங்க, ஜஸ்ட் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து A of 0 is equal to A of 0 plus 5 மாத்திட்டோம். அப்புறம் வந்து B is equal to நானே 10ன்னு போட்டுக்கிறேன். எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. நான் இங்க வந்துட்டு x of L of L is equal to ஏதாவது ஒரு வேல்யூ நான் 5 தான் ஆட் பண்ணேன், 10ன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இங்க வந்து ஒரு m is equal to 5ன்னு வச்சுக்கிறேன். I'm going to call x, I'm going to pass L, m. ஃபங்க்ஷன் கூப்பிட்டாச்சு, வெளியில வந்துட்டு print L, m. இல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. பெருசா இருக்குன்னு குட்டியா போட்டிருக்கேன். இப்ப நான் அதே ப்ரோக்ராம் தான் காப்பி பண்ணிருக்கேன்.
Just run this. So பாருங்க என்ன இருக்குன்ட்டு 15 ஆயிருக்கு, 10 கூட 5 ஆட் ஆயிருக்கு. ஆனா வந்து என்னுடைய வேல்யூ m is equal to 5 நான் கொடுத்தேன், எனக்கு 5 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அது b is equal to 10 நாங்க மாத்திருக்கேன், அது எதுவுமே இங்க சேஞ்ச் ஆகல. இல்ல எனக்கு இப்ப சேஞ்ச் ஆகணும்னா என்ன பண்ணணும், நான் வந்து இங்க ரிட்டர்ன் b அப்படின்னு கொடுத்துட்டு புரியுதா உங்களுக்கு சேஞ்ச் டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப பாருங்க நான் ரிட்டர்ன் பண்ணேன் அங்க இருந்து. சோ நான் அழகா இங்க வந்து மாறிட்டு எம்முக்கு பதிலா நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அதை. சோ 10 அங்க ஸ்டோர் ஆயிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும்போது 15 and 10 பிரிண்ட் ஆயிருக்கு. சோ லிஸ்ட் ஆர் மியூட்டபிள் டைப்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இது கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களை. எஸ் ஹரிஷ், சம்ஹிதா, எஸ்மா. இனியன் உனக்குப்பா? எஸ் மேம். கிருஷ்ணா, கிருஷ்ணா ஓகேவாமா? எஸ் மேம். ஓகே. கீர்த்தனா உனக்கு இது புரிஞ்சுச்சாமா? மூவ் பண்ணட்டுமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? எஸ் சாமி. Yes, ma'am. Yes, ma'am. சொல்லுங்க பார்க்கலாம். போர்டு எக்ஸாம் கொஸ்டின் 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. Write the output of the code given below. Okay. Statement number 1. நான் நம்பர் தான் முதல்ல போடுவேன், அங்கதான் தப்பு பண்ணுவீங்க நீங்க. 1 2 ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எழுதிக்கணும். எனக்கு முன்னாடி போடணும். ஆன்சர் சொல்றியா? தெரியல எனக்கு. ஆனா இங்க குளோபல் ஏ, இது நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. நான் குளோபல் வேரியபிள் ரிவைஸ் பண்ணும்போது பண்ணல. ஆனா குளோபல் ஏன்னு சொல்லிட்டோம்னா ஒரு காப்பின்னு சொல்றோம். ஒரே ஒரு காப்பி தான் ஏ வச்சுக்கணும்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு யூஸ் ஒன்லி திஸ் 30. அதான் அதோடைய மீனிங். தனியா ஏன்னு ஒரு வேரியபிள் கிடையாது. இனிமேல் பண்ற எல்லா கால்குலேஷன்ஸ்லயும் வந்து ஏ வில் பி ஒன்லி ஒன் பேப்பர். அதே பேப்பர் தான் நீ அடிச்சு அடிச்சு எழுதிக்கணும் மாத்தி மாத்தின்னு நம்ம சொல்றோம். ஈவன் நம்பரா? ஆமா. அப்போ x is equal to x 35 பாஸ் பண்ணிருக்கோம். x மாறுது, எல்ஸ்குள்ள போகாது. ரிட்டர்ன் x பண்ணிக்கிறோம். சோ அவுட்புட்னு போட சொல்லியிருக்கேன் அவங்கள. அவுட்புட்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கோம்? எண்ட் ஸ்பேஸ், எண்ட் வந்து ஸ்பேஸ்னு கொடுத்துருக்கோம். சோ 65 ஹேஷா. எஸ் மேம். அப்புறம் பிரிண்ட் கால் 40 40னு கூப்பிடுறோம் இப்போ. கால் ஆஃப் 40. மேம் அங்க 40 எக்ஸோட வேல்யூ அப்ப 40 தானே மேம்? சேஞ்ச் ஆயிடும்ல மேம்? ஆமா, எக்ஸோட நமக்கு அந்த வேல்யூ 65ல இருந்து எக்ஸோட வேல்யூ வந்து 40 ஆயிடணும் இங்க. பிளஸ் மைனஸா? ஏ மேம்? பிளஸ் மைனஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். இல்ல மேம். ஆமா, திருப்பி வந்து பிளஸ்க்குள்ளேயே தான் போகும். நான் ஏ மாறல இல்லையா? ஏ மாறவே இல்லை, வேஸ்ட் கொஸ்டின் இது. ஸோ பிளஸ் தான். ஏ ஓட வேல்யூ 30ஆப்பா? எஸ் மேம். 70. அவ்வளவுதானேப்பா? அவ்வளவுதான். எஸ்ஸா? எல்லாருக்கும் கிடைச்சிச்சா? ஓகே. மேம் இந்த டைப்போ மேம் நான் தெரியாம அனுப்பிட்டேன். இல்லையா எழுதியிருக்கேன் அதுதான் நானு. எஸ்பா, அதான் ஆன்சர் கீ எழுதியிருக்கேன் நான். 65 ஹேஷ் அண்ட் 70 at. இது யாருக்கா புரியலையா? அதித்தி, இனியன், யாருக்காவது புரியலையா? என்ன இது? மூவ் பண்ணட்டுமா நானு? நீங்க கேட்கல. எண்ட் எல்லாம் சேர்த்து தான் அனுப்பணுமா மேம்? ஆமா ஆமா, அவுட்புட் இப்படி ஃபுல்லா Okay. எழுதினாதான் ஃபுல் மார்க் வரும். இல்லைன்னா கட் பண்ணிடுவாங்க மார்க். 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. ஜெனரலா மாத்துவாங்க ஏதாவது ஒரு வேரியபிள், இங்க மாத்தவே இல்லை அவங்க. ரொம்ப Yes, 2019 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேம் குளோபல் ம். ஏன்னா அதே வேல்யூ யூஸ் பண்ணிக்கணுமா? ஆமாப்பா, அதே வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும் அதித்தி. அதனால ஒரே ஒரு காப்பி ஆஃப் ஏ தான். பட் இங்க யூஸே ஆகல உனக்கு, ஏன்னா ஏ மாறவே இல்லை. ஐடியில ஏ மாறும். இங்க ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், 65ன்னு மாறிடுச்சு பாரு. அப்ப அந்த மாதிரி மாத்திட்டு போட்டு கன்ஃபியூஸ். அடுத்த கொஸ்டின் இருக்கும் அந்த மாதிரி. இன்னொரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம்ப்பா, ரேண்டம்க்கு போடுங்க. பாசிபிள் அவுட்புட்ஸ் 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் டாட் ரேண்டென்ட் 2,5னா எல்லாமே இன்க்ளூசிவ் இதுல. ஸோ 2 3 4 5 வர முடியும் இங்க. ஆனா அது வந்து 1 மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1 2 3 4 4 வேல்யூ பாசிபிள் ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு Ma'am, why 5 will come, ma'am? 2, 3, 4 only. 5 will come. ரேண்டென்ட் தானே, ரேண்ட் ரேஞ்ச்னா தான் லாஸ்ட் வேல்யூ நாட் இன்க்ளூடட். ரேண்டென்ட்ல எண்டிங் வேல்யூ இன்க்ளூடட். Okay, ma'am. 3 4 5 6 2 மைனஸ் பண்றோம். ஸோ 1 3 அதேதான் மேம் 1 2 3 அதேதான் 4 1 வருது. 2 3 4. தேர்டுக்கு வந்து வெறும் 1 2 3 4. சூப்பர். print m of first second third தனித்தனியா பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க வந்து 0 1 2 3 4 5 வந்திருக்கு. ஸோ 5ம் 30யும் வரவே முடியாது. கரெக்டா? எஸ் மேம். ஓகே. அடுத்து இதுவும் வர முடியாது. ஏன் வர முடியாது? அங்க அந்த செப்பரேட்டர் எண்ட் கொடுக்கல மேம். எண்ட் கொடுக்கல பாருங்க. இங்க எண்ட் ஈக்குவல் டு ஹேஷ் கொடுத்திருந்தாதான் நம்ம வந்து இந்த இடத்துல செப்பரேட் இங்க லாஸ்ட்ல போடணும். செப்பரேட்டர் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வேல்யூ ரெண்டு வேல்யூ இருந்தா நடுவுல போடுறதா செப்பரேட்டர். சோ இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு. பட் இவ்வளவு ஈஸியா சம்டைம்ஸ் வராது. இது பார்த்ததுமே 3 எலிமினேட் ஆயிடுச்சு நமக்கு வித் ரீசன் எழுதுங்க. ஏன்னா இது வந்து 2 மார்க் கொஸ்டின். MCQ கேட்டா தேவையில்லை. பட் இல்லைன்னா நீங்க சொல்லணும் ஆப்ஷன் நம்பர் 2 and 3 இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் 0 and 5 வந்து வரவே முடியாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாத்துக்குமே 1 2 3 4 மட்டும் தான் இண்டிசஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ 1ல வந்து கரெக்டா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுக்குள்ளேயே வேல்யூஸ் மாத்தி மாத்தி வருது. இங்க ஏன் பாசிபிள்னு சொல்லுங்க. எண்ட் காண்ட் பி ரீசன் சொல்லி எழுதிடுவீங்க. சரியா? நான் எழுதியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கீ போட்டிருக்கேன் நான். ஜஸ்ட் எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இவ்வளவு டீடைலா எழுதாதான் ஃபுல் 2 மார்க்ஸ் கிடைக்கும்பா. எல்லாம் ஹாஃப் மார்க் கட் பண்ணிடுவாங்க இந்த கொஸ்டினுக்கு. சரியா? போட்டுமா நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். ஏன்னா வந்து இதுல நிறைய கச்சக்கச்சன் இருக்கு. போடுங்க. 1 மினிட். சரியா? டைமர் வைப்போமா 1 மினிட்க்கு. அப்போ 9 ஆன்சர்ஸும் வருதான்னு பார்ப்போம் இன்னைக்கு. தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆச்சு. மாம் ஐ சென்ட் ஆன் ஆன்சர் கரெக்டா தெரியாது. இது வரை பாக்குறேன். ஓகே. எனக்கு ஒவ்வொருத்தர் ஒண்ணு அமைச்சிருக்கீங்களா? ஸோ ஹரிஷ் அதித்தி சிவானி 3 பேர் 3 ஆன்சர் அமைச்சிருக்கீங்களா? ஐ திங்க் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு செக் பண்ணுவோம். என்ன பண்ணிருக்கீங்க? G ஈக்குவல் டு 0ல ஸ்டார்ட் பண்ணுவோம். K இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் 1 ஆஃப். சரி, ஃபங்க்ஷன் 1 கூப்பிடுறோம். அதுக்கு 2,3. அப்போ x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 3ல கூப்பிடுறோம். குளோபல் ஜின்னு சொல்லிட்டோம். அப்போ G 0வா இருக்கு. G இஸ் ஈக்குவல் டு x பிளஸ் 5 மாத்துறாங்க. இப்படி மாத்தினாதான் ப்ரோக்ராம். மாத்தலைன்னா ப்ரோக்ராமே இல்லை நமக்கு. ஸ்ரீனிகா எனக்கு வந்து 2 ஆன்சர் அமைச்சிருக்கேன். ஒரே ஒரு பிரிண்ட் தாண்டா வரும். ஸோ ஒரு ஆன்சர் தான் நமக்கு. 2 ஆன்சர் வரவே முடியாது. ஸோ 2 and 3 இருக்கு. G is equal to x plus 5னா இது கேன்சல் ஆயிட்டு G வந்து 5 ஆயிடுது. கரெக்டாப்பா? ரிட்டர்ன் G போட்டிருக்கோம். அப்போ K is equal to 5 ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் உங்களுக்கு. இப்போ K is equal to போட்டிருக்கோம். இப்போ fun 2 கூப்பிட போறோம். fun 2க்கு K வந்து 5,7 பாஸ் பண்றோம். இப்போ x 5 ஆகுது, y 7 ஆகுது. சாரி, m 5 ஆகுது, n 7 ஆகுது. mn கொடுத்துருக்காங்க இங்க. இப்பயும் குளோபல் G தான் சொல்லியிருக்கோம். ஸோ குளோபல் வேல்யூ ஆஃப் G தான் யூஸ் பண்ண போறோம். G is equal to m minus n. I think output has to be -2 தான்ப்பா.
ஆன்சர் சைன் பாருங்க. ஆன்சருக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான். ரைட்டிங் தி கரெக்ட் அவுட்புட் ஸ்டெப்ஸ் கிப்ஸ் எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை. நானா ட்ரை ரன் காமிக்க சொல்லியிருக்கேன். ட்ரை ரன் காமிங்க சரியா. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர்ல நீங்க ரொம்ப க்ளோஸா வந்து தப்பு பண்ணிருந்தீங்கன்னா ட்ரை ரன் இந்த மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஈஸியா 1 மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அட்லீஸ்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க முடியும். எஸ் கீர்த்தனா, சம்ஹிதா, ஸ்ரீனிகா புரியுதுல்ல உங்களுக்கு? மூவ் பண்ணிட்டுமா? இனியும் உங்ககிட்ட இருந்தா எனக்கு ஆன்சர் வரல. அண்ட் வேற யார் எனக்கு? பவின்ராஜ் ஆன்சர் அனுப்பல. கண்டுபிடிச்சா பவின்ராஜ் ஆன்சரை? மேம் எனக்கு புரியல மேம். என்ன பண்ண? எங்க புரியல? ஸ்டாப் பண்ண என்ன? சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் g is equal to 0 போட்டேன். அடுத்தது 2,3 ன்னு கால் பண்றேன். சோ x க்கும் y க்கும் வேல்யூஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஓகேவா? எஸ் மேம். இப்போ g is equal to x plus y அப்படின்னு சொன்னா 2 plus 3 5 நீங்க போட்டேன்னா மாத்திட்டேன். g வேல்யூ மாத்திட்டேன். ஓகேவா? ஏன்னா கொடுத்துருக்காங்கல்ல x plus y ன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் பண்ணது எங்க ஸ்டோர் ஆகுது பாரு, k ல ஸ்டோர் ஆகுது. இப்போ k வேல்யூவும் g வேல்யூவும் சேம் ஆயிடுச்சு. ஓகேவா இது வரைக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும்டா அவுட்புட் பேஸ்ட் क्वेश्चंसக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா கரெக்டா போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் சரியா. இப்போ ஃபங்க்ஷன் 2 கூப்பிடுறேன். m, n பாஸ் பண்றேன் அப்படின்னா k வும் 7 ம் பாஸ் ஆகுது. இப்போ m க்கு பதிலா k, n க்கு பதிலா 7. இப்போ m க்கு பதிலா k வேல்யூ என்னது 5 இல்லையா? ஏன்னா k தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதனால n க்கு பதிலா 7 போட்டிருக்கேன்ப்பா. இப்ப g வந்து m minus n பண்ணிருக்கேன். சோ 5 minus 7 பண்ணா -2 வந்திருக்கு. சரியா கவின்ராஜ்? ஓகேவா? எஸ் மேம். ஓகே மேம். நீ சொல்ல பாக்கலாம். அதே மாதிரி क्वेश्चन இது இன்னொரு செட்டோடது. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் a15 மேம் a = a + 5 ல ஸ்டார்ட் பண்ணனும். இங்க ஸ்டார்ட் பண்ணிப்போமா? a is equal to 20 ல ஸ்டார்ட் பண்றோமா? எஸ் மேம். print a, end equal to. சோ தனியா அவுட்புட்னு எழுதிக்கோங்க. ட்ரை ரன்ன வேற இடத்துல காமிங்க எப்பயுமே. print a வந்து $20. ஓகேவாமா? இது வரைக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா இது வரைக்கும்? இதுக்கு கண்டுபிடிச்சிங்களா? அதித்தி கண்டுபிடிச்சா இது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்ட்டா? சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அப்டேட் கூப்பிட போறோம். அப்டேட் ஆஃப் 5. x is equal to 5. Global value of a தான் யூஸ் பண்ண போறோம். a will become 22. x mod 2 கிடையாது இல்லையா? ஈவன் நம்பர் கிடையாது. சோ எல்ஸ்க்கு போறோம். a is equal to 22 /5. whole number after division. quotient மட்டும்தான். a 4 ஆகுமாப்பா? எஸ் மேம். இல்ல மேம் அது கீழ வந்துரும். end equal to $, தானே? ஓகே மேம். எஸ் மேம். end equal to $னா கூட நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது அது டிஃபால்ட்டா ஒரு லைன் இறங்கும். அது வராது. அதனால தான் அவங்க end equal to $, இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் நீ போட்டா கீழ வரும். ஏன்னா இங்க வெறும் print a தான் இருக்குதுனால. எஸ் மேம். ஏன்பா a110 மல்டிப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். ஆகாதுப்பா. தப்பா போட்டிருக்கோமா? x உடைய வேல்யூ வந்து ஆட் நம்பர் இல்ல, ஈவன் நம்பர். ஆன்சர் போட்டிருக்கேன். $20. சிவானி நீ தான் மிஸ்டேக் பண்ணிருக்க. எஸ் மேம். நான் பார்க்கல. சரியா? அது அவங்க கொடுத்திருக்க கன்ஃபியூஷனே அதுக்கு தான். நீங்க இங்க வரீங்களா எங்க வரீங்களாங்கிற டிசிஷன் நீங்க கரெக்டா எடுக்கணும். அதுக்கு போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துரும் இதுக்கு. எஸ் மாத்தி. ஆக்சுவலி 24 வரைக்கும் கண்டுபிடிச்சோம்மா. டாலர் மறந்துட்டேன் நடுவுல. எல்லாமே போர்டு எக்ஸாம் क्वेश्चंस தான். சோ இந்த லெவல் தான். நீங்க எதுக்கு நான் சொல்லி இது போடுறேன்னா உங்களுக்கு எல்லா இயருமே வந்து ஒரு क्वेश्चन வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். 4 ஃபங்க்ஷன் வச்சு வெறும் இந்த கால் பண்றது, மாத்தி கால் பண்ணும்போது எந்த ஆர்டர்ல பண்றதுங்கிறது இருக்கும். குளோபல் வச்சு கேட்பாங்க. சோ ரெண்டு மாடல் தான் உங்களுக்கு இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து. தியரி இப்பெல்லாம் கேட்கறதே இல்ல. சோ அதனால மத்ததெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே வந்துரும். இங்க நார்மல் ப்ரோக்ராம்ல அவுட்புட் பேஸ்ட் क्वेश्चंसல வந்து ஸ்ட்ரிங் எல்லாம் போடும்போது சும்மா ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. பட் அது வந்து கோர் ஃபங்க்ஷனா இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கான்செப்ட் யூஸ் பண்ற மாதிரிலாம் இருக்காது. ரேண்டம் கண்டிப்பா நமக்கு டெஃபினட் क्वेश्चन அது தனியாவே நம்ம பண்ணிட்டோம் அவுட்புட் பேஸ்ல. பட் எனிவே இதுவும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த கம்பார்ட்மெண்ட் பேப்பர் நினைக்கிறேன். கிருஷ்ணா நம்ம போட்டோம். கிருஷ்ணா சொல்லுப்பா என்ன பண்ணலாம்? இதுக்கு நிறைய வாட்டி போட்டோம்ல. இதுக்கு நம்பர் கொடுத்துப்போம். 0 1 2 3 4. கிருஷ்ணா இருக்கியாடா? ஒரு i in range 1 to 2 னா எவ்வளவு வாட்டி ரன் ஆகும்? மேம் அப்ப பென்சில் இரேசர் தான். இல்லடா இது வேற இல்ல. for i in
ஃபார் ஐ இன் ரேஞ்ச்னா இங்க பென்சில் பத்தி பென்சில் வரணும்னா எஸ் ஆஃப்னு போகணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,2னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஒரே வாட்டி தான் இல்லையா, ஒன்லி ஒன்ஸ் இந்த லூப் வந்து ஒன்லி ஒன்ஸ் ரன் ஆகும். இது எதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா அப்ப ஒர்க்கே ஆகும் நமக்கு, விச் மீன்ஸ் இது வரவே சான்ஸ் இல்ல ஆர் தெரியல பாப்போம். ஏன்னா செப்பரேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, எண்டு கொடுக்கல. ஓகே சரி, ஒரு வாட்டி தான் இப்ப ரன் ஆக போகுது. Samhita, f is equal to random dot randint. So now see, I can take only one value, 1. அது புரியுதா உங்களுக்கு? Yes, ma'am. I can take only one value because it is starting from 1 and ending before 2. So you don't go do rational numbers here. So there's only one possibility. I can take only one value, which is 1. So f is equal to 1,3. 1, 2, 3 அப்பா. 1, 2, 3, ma'am. இங்க வந்து 1 plus 1 2,4 னா 2, 3, 4 ஆ? Yes. 2, 3, வேற 4, யாரு yes, இருக்கீங்க ma'am. எனக்கு? அதித்தி எஸ் அப்பா. இது உங்களுக்கு புரியுதா? ஸ்ரீனிகா அண்ட் கீர்த்தனா உங்களுக்கு இது புரியுதா? உங்களுக்கு இது yes, எப்படி புரிஞ்சிருச்சு ரேண்டம் ma'am. எப்படின்னு பாத்துக்கோங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அப்போ ஆப்வியஸா நீங்க சொல்ற மாதிரி பென் வர முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் 1, 2, 3 வரலாம். பென்சில் எரேசர் பேக் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாம். பென் வர முடியாது, போயிடுச்சு. பேக் வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது பிகாஸ் பென் காண்ட். மேம் கேக்குதா மேம்? இப்பதான் கேக்குது ஹரிஷ். மேம் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ரெண்டுமே வராது இல்ல மேம், நமக்கு ஒரு ஐட்ரேஷன் தானே மேம் பாசிபிள். இல்ல பட் என்னவா வேணா இருக்கலாம் இல்ல, ஒருவேளை 1 இருந்திருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம், இல்ல 3 இருக்கலாம் இல்ல ஹரிஷ். அப்ப நமக்கு எது வந்திருக்குன்னு தெரியாது இல்ல. சோ 3 வேல்யூமே பாசிபிள். அதே மாதிரி இங்க செகண்டுக்கும் 2, 3, 4 பாசிபிள்னா எரேசர் பேக் புக் தான். எரேசர் பேக் புக் மூணுமே பாசிபிள். ஆனா பென்சில் பாசிபிள் கிடையாது செகண்ட்ல. சரி, இப்ப என்ன பண்ண சொல்றாங்க? பென்சில் கோலன் பாருங்க, இப்ப 2 லைன் வர முடியாது பிகாஸ் இரேசர் பேக் வரலாமா? 2 print statements ஒரே நிமிஷம் என்னன்னா 2 print statements not possible, அதனால எலிமினேட் பண்ணிட்டோம். எரேசர் பேக் வர முடியும்பா, ஏன்னா எரேசர் இங்க 2 இருந்து இது வந்து 3 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. எஃப்பும் எஸும் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். ரேண்டமா சூஸ் பண்றோம், ஒருத்தன் ஒரு டைய போடுறான், இன்னொருத்தன் இன்னொரு டைய போடுறான். சோ ரெண்டுத்துக்குமே சம்பந்தமே கிடையாது. இங்க வந்து என்ன நம்பர் வேணா வரலாம். சோ இந்த 1, 2, 3ல எந்த ஆப்ஷன் வேணா இங்க வரலாம், இங்க இது வேணா வரலாம். இப்ப ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் அப்படியும் இருக்கும். சரி, பாசிபிள் அவுட்புட்ஸ்னு கொடுத்திருக்காங்க, பட் செக் பண்ணிடுவோம். இங்க வந்து பேக் அண்ட் எரேசர் கொடுக்குறாங்க. பேக்கும் பாசிபிள், எரேசரும் பாசிபிள். பென்சில் புக்கும் பாசிபிள் பாருங்க 1 and 4 அவ்வளவுதான் கேக்குறாங்க. அவங்க எக்ஸ்பிளனேஷனே கேட்கல, ஆனா நீங்க எழுதிருங்க சரியா. நான் ஜெனரலா எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ரொம்ப சின்ன நேரோ மார்ஜின்ல வந்து நீங்க தப்பு பண்ணீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்கு. அதனால எப்பயுமே ஆன்சர் எழுதும்போது ரீசன் எழுதிருங்க. ஏன் நீங்க எலிமினேட் பண்றீங்கிற தாட் ப்ராசஸ் அந்த டீச்சருக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க கரெக்ஷன் பண்றது. சரியா? எஸ் மா, 1 and 4 are the answers for this. அதே ரேண்டம். இது கொஞ்சம் ஃபாஸ்டா போடலாம்னு நினைக்கிறேன் நீங்க இந்த क्वेश्चन. ஒரு 1 minute டைம் தரீங்களா? போட்டு பவின்ராஜ், ரேண்டமா சூஸ் பண்ணியா கரெக்டா கண்டுபிடிச்சியா? மேம் கண்டுபிடிச்சு தான் மேம் போட்டேன். கண்டுபிடிச்சியா? random 0, 0, 1, 2, 3. கலர் 0, 1, 2, 3. ஸோ இதுவும் இப்படி எலிமினேட் பண்ண முடியாது. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, மை நம்பர். ஸோ 1ல ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பா. அப்போ 0 வரவே முடியாது. ஸோ எல்லோ வரவே முடியாது. மை நம்பர் வந்து 1ல ஸ்டார்ட் ஆகி அப்போ 2 வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போம் ஃபர்ஸ்ட்.
1, 2னா ஒரே ஒரு வாட்டி தான் வர முடியும். 1 மட்டும் தான் வர முடியும். ஆமா சென்டோ நான் 1 மட்டும் தான். ஒரே நிமிஷம் ஆன்சர் தெரியாது எனக்குமே. 1 மட்டும் தான் வர முடியும். ஒயிட் ஓகே சரி. ஒயிட் பாசிபிள். ஆனா 1ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1ல ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா இட் இஸ் ஆல்ரெடி சூசிங் தட் நம்பர். ஸோ வந்தா ஒயிட் ஸ்டார் மட்டும் வரணும். இப்போ 1 and 3 வருது அப்படின்னு சொன்னா ஐ கேன் சே ஒயிட் ஸ்டார் அண்ட் பிளாக் ஸ்டார். ஒயிட் ஸ்டார் அண்ட் பிளாக் ஸ்டார் பாசிபிள். பி பாசிபிள். ஒயிட் பி ஸ்டார் மட்டும். ஆனா இது ஏன் பாசிபிள் இல்லைன்னா ஒயிட் வர முடியாது இல்லையா? 1 சூஸ் ஆயிட்டா அதுக்கு அடுத்தது 2க்கு தான் போகணும். ஸோ ஒயிட் ஸ்டார் பிளாக் ஸ்டார்னு பக்கத்துல வந்திருந்தாலும் ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள் தான். அப்படி கொடுக்கல இங்க. ஸோ இது வர முடியாது. ஏன்னா 3ல ஸ்டார்ட் ஆனா எதுக்கு ரீசன் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கல அதனால பிரச்சனை இல்லை. இப்ப ரெட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா 3ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போவே முடியாது. ஏன்னா 3 வரைக்கும் இருக்கு உங்களுக்குன்னா கலர் ஆஃப் ஐன்னு தான் போடுறாங்க. ஸோ 1ல ஸ்டார்ட் ஆகணுங்கிறது மேண்டேட்ரி இங்க. ஸோ 1 தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒயிட்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒயிட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஒயிட்டோட நிக்குதா இல்ல ஒயிட் பிளாக் வருதா இல்ல ஒயிட் பிளாக் ரெட் வருமானா ரெட் வர சான்ஸே இல்லை. ஏன்னா மை நம்பர் வந்து 3ஆ இருந்தாலும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னால அப்ப ரெட் வரவே முடியாது. சரியா? ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னால யூ காண்ட் ஹேவ் 3. ஸோ 3வும் எலிமினேட் ஆயிடுச்சு. ஒயிட் ஸ்டார் ஏன் வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 1 மார்க்கா கேட்கற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஆன்சரை ஆப்ஷன் 2 போட்டேன். தானே மேம்? 2 தான் ஆன்சர் இருக்கு. மேம் அதே மாதிரி ஒயிட் ஸ்டார் தனியா அப்புறம் பிளாக் ஸ்டார் தனியா அதுவும் வரலாங்க மேம்? இது வர முடியும். அதுவும் வர முடியும். எஸ் மேம். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கல்ல சிவானியான்னு நினைக்கிறேன். சிவானி யாரோ உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சான்னு தெரியல. ஆனா இன்னொரு சிவானி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. B is equal to 100. இது ரொம்ப ரொம்ப ஸ்டூபிட் கொஸ்டின் தான். பாருங்க இது வந்து ஒண்ணுமே இல்ல. ஏன்னா பி வேல்யூ எங்கேயுமே இல்ல. அப்போ பி குளோபல் குளோபல் யூஸ் பி பண்ணணும்னு மேம். சொன்னா குளோபல் பின்னு சொன்னாலே போதும். குளோபல் பி ஈக்குவல் டு 100 சொல்ல முடியாது. யூ கேன் சே ஒன்லி குளோபல் பி ஹியர். எஸ் மேம். இத வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா இவங்க ஸ்கூல்ல அந்த கொஸ்டின் பாத்தீங்களான்னு தெரியல, அமுச்சு விட்டுருந்தேன் நான் உங்களுக்கு. If the யார் output ஸ்கூல்ல மேம்? produced சிவானி தேவி பள்ளிக்கரணையில வந்து the output produced is 10ன்னு கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இங்க வந்து குளோபல் போடாம ஆன்சர் வந்து MCQ இல்ல, ஐ திங்க் பாஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இங்க. the output produces வெறும் 100 அப்படின்னா வருமா? அந்த மாதிரி சான்ஸ் இருக்கா? print b the print b output produces 100னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம இங்க குளோபல் பின்னு போடாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து பிரிண்ட் ஆற பி வேல்யூ வந்து இந்த பி வேல்யூ பிரிண்ட் ஆயிடும். அப்ப பி வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்ப ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஸ்ன்னு எழுதுற மாதிரி இருக்கும் ஒருவேளை. இல்லையா? எதுவுமே பண்ணக்கூடாதாங்க. எதுவுமே பண்ணலனா தான் ஆன்சர் வரும். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இது போர்டு எக்ஸாம் கொஸ்டின். பட் ஸ்கூல் எக்ஸாம்ல மாத்தி அவங்க கேட்கும் போது அது போர்டு எக்ஸாம்லயும் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் கேட்ட அதே கொஸ்டினை கொடுத்துட்டு கொஸ்டினை மாத்துவாங்க. எப்பயுமே நமக்கு ரொம்ப ஈஸியா குளோபல்னு தெரியும் நம்ம எழுதுவோங்கிறதுக்காக எனக்கு குளோபல் யூஸ் பண்ண கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஒரிஜினல் வேல்யூ பிஏ பிரிண்ட் ஆகணும்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன்ல மாடிஃபை ஆகிறது ஷுட் நாட் மேட்டர். இங்க வந்து மாடிஃபை ஆகக்கூடாது. அப்போ இங்க நான் வந்து வெறும் பாஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா பிரச்சனையே இல்லை. பிக்கு நான் வேற ஏதாவது ஒரு வேல்யூ இங்க கொடுத்துக்கலாம், மேபி பண்ணலாம். ஆனா இங்க நான் வந்து பாஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் கோயிங் டு கோ அண்ட் டேக் 100 as the வேல்யூ தான். இந்த பிரிண்ட் ஏ கமா பி ஸ்டேட்மெண்ட்ல ப்ராப்பரா 10,110 பிரிண்ட் பண்ணிடும். ஆனா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பி ஸ்டேட்மெண்ட்ல 100 தான் பிரிண்ட் ஆகும் பாஸ் கொடுத்தேன்னா. சரியா? நாட் ஃபார் திஸ் கொஸ்டின். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? தெரியல யாருக்கு என்ன சொல்றீங்க. இதே நீங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு குளோபல் பி தான் ஆன்சர். இஃப் திஸ் வாஸ் த கொஸ்டின். பட் 100 ஆன்சர் வந்து 110 வரக்கூடாது, 100 வரணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா யூ ஹாவ் டு மேக் ஷியோர் தட் யூ டோன்ட் யூஸ் அ குளோபல் பி ஹியர். இந்த இடத்துல நீங்க வந்து குளோபல் பி யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வெளியில வரும்போது 100ன்னு பிரிண்ட் ஆகும். நிறைய வாட்டி போட்டோம்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். இருந்தாலும் போட்டு ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் இருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க.
ரிட்டர்ன் பி மட்டும் தான் பண்றாங்க. ஸோ பிக்கு பதிலா ஏ மாறிட போகுது. செப்பரேட்டட் பை பி வேல்யூ அவங்க ரிட்டர்ன் பண்ணல. ஸோ 20ஆவே இருக்கும். 20ஆ தானே இருக்கும் ஹரீஷ், இல்லையா? என்ன பண்ண நீ எப்போ மேம்? எதுல மேம்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பி வேல்யூ அவங்க சேஞ்சர்ல ரிட்டர்ன், இது வந்து இம்மியூட்டபிள் டைப் இல்லையா? பிக்யூலாம் இன்டீஜர்ஸ், எஸ் மேம். நம்ம சேஞ்ச் பண்ற வரைக்கும் சேஞ்ச் ஆகாது. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல பி மட்டும் தான் ரிட்டர்ன் பண்றாங்க, அவங்க கியூவை ரிட்டர்னே பண்ணல. இப்போ பி ரிட்டர்ன் ஓகே பண்றாங்கன்னு சொன்னா இங்க ஏ மட்டும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஏ உடைய வேல்யூ 10.0 வந்துருச்சு, செப்பரேட்டர் போட்டு பி உடைய வேல்யூ சேஞ்சே ஆகாம 20ன்னு போட்டிருக்கேன். புரிஞ்சுச்சா? எஸ் ஃபர்ஸ்ட் லைன் மேம். எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் கூட செகண்ட் லைன் நீங்களே போடுங்க பார்க்கலாம். கரெக்டா ஃபர்ஸ்ட் லைன் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சேம் லாஜிக் யூ ஹேவ் டு அப்ளை நவ. ஓ பி வேல்யூ 20 தானா மேம்? பி வேல்யூ 20ஆ தான் இருக்கு. எஸ் மேம். ஆனா இப்போ எங்க போக போகுது? இது பிக்கு போக போகுது. எஸ் மேம். மேம் அங்க 10 மேம் வரும். அதான் பாக்குறேன், எனக்கு வரேன். ஏன்னா பில தான் மாத்துறோம், இங்க சேஞ்ச் ஆறத வந்து ரிட்டர்ன் பி தான் பண்றோம். ஸோ பிக்கு பதிலாக தான் 2.0 வரணும்னு நினைக்கிறேன். திங்கிங் ஸோ பார்ப்போம். ஆன்சர் போட்டிருக்கேன் போடவே இல்லையா? ஷோ 10.0 கண்ணா இங்க வந்து பி வந்து 2ன்னு மாறிடுச்சு, கியூ 0வா இருக்கு இல்லையா? அதே தான் இங்கேயுமே. பட் ரிட்டர்ன் பி சொல்றோம், அப்ப நம்ம எதுல போய் சேஞ்ச் பண்றோம்? பி வேல்யூவை 2.0ன்னு மாத்திக்கிறோம். அப்போ ஏ வேல்யூ வில் ஆமா மேம். ரீடைன் as ப்ரீவியஸ் வேல்யூ இல்லையாப்பா? கரெக்ட் தானே? ஓகே மேம். எஸ் மேம். ஏ இங்க தானே மாத்தணும், இங்க மாத்தும் போது 10.0வா தானே இருந்துச்சு, ஏ எஸ் மாறிடுச்சு இல்ல மேம். அது. எஸ். So, இதுதான் அவுட்புட் ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். நிறைய 2 வாட்டி கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின் போர்டு எக்ஸாம்ல. அந்த எண்ட் செப்பரேட்டர் மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. மேம் நான் அத அந்த ஆர்டர் பிக்யூ வச்சு அப்படியே எழுதிட்டேன் மேம் நானு. இல்ல இது வந்து 3 மார்க்ல கேட்கற அளவுக்கு பெரிய கொஸ்டின், அதுக்காக சொல்ல வரேன். இது 3 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின்லாம். அடுத்த வாட்டி வந்து 3 மார்க் கொஸ்டினா கேட்டாங்க, ஒரு வாட்டி 2 மார்க்கா கேட்டாங்க. சோ ஐடியா வந்து என்னன்னா, உங்களுக்கு பிக்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது மாத்தி மாத்தி ரிட்டர்ன் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க அந்த ட்ரை ரன் போட்டீங்கன்னா தான் உங்களால எழுத முடியும் அந்த கொஸ்டின்ஸ். ட்ரை ரன் போடலன்னா எங்கேயாவது மாட்டிப்பீங்க. எது ரிட்டர்ன் ஆகுது வேல்யூவை அடிச்சு அடிச்சு சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. அதுவுமே இங்க நான் பண்ணல, ஜென்ரலா நான் அப்படி பண்ணுவேன் இல்லையா? ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 200 இருக்கு, நான் இங்கேயே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிப்பேன், இதை 10.0ன்னு மாத்திப்பேன். அப்ப அடுத்த வாட்டி வரும்போது எனக்கு தெரியும் ஏ உடைய வேல்யூ 10.0வா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வேரியபிள்ஸையும் ஒரு பக்கம் சைட்ல ட்ரை ரன்ல எழுதிக்கோங்க. மாற மாற ஒன்னொன்னா அடிச்சு அடிச்சு மாத்திட்டே வாங்க. அப்ப நீங்க என்ன வேணுமோ அதை ஆக்சஸ் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். போலாமா நெக்ஸ்ட்க்கு? இது வந்து சொன்னேன் ரொம்ப ஈஸியான, இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஏ ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்குன்னா இந்த இஸ் ஆல்டம்லாம் இருக்கிறதுனால அவங்க ஃபங்க்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின். கமான் கமான் கமான். ஒன் மினிட் தான். ஹரிஷ் செக் பண்ணணும் வாட்டி. அவ்வளவு ஈஸியா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா போர்டு எக்ஸாம்ல? ஓகே மேம். எஸ் மேம். எஸ் மேம். பாத்துட்டேன் மேம். எஸ் மேம். கிருஷ்ணா ட்ரை பண்ணியா? ட்ரை பண்ணிட்டு இருக்கியா?
என்ன கொடுத்துருக்காங்க கிருஷ்ணா? ப்ரோக்ராம் யார் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? சம்ஹிதா, டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் ஆஃப் தி ப்ரோக்ராம். என்ன சொல்லிருக்கேன் அந்த கொஸ்டின்ஸ்க்கு? என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இஃப் இட் இஸ் லோவர் கேஸ் தே ஆர் டூயிங் சம்திங். நெக்ஸ்ட் பாருங்க, எல்எஃப் லோவர் கேஸ் இல்லனா ஆல் நம்னு சொல்றாங்க. அப்ப ஆல்பபெட் ஆர் நம்பர், நியூமரிக் நம்பரே இல்ல இந்த ப்ரோக்ராம்ல. சோ நமக்கு நம்பர் பத்தி பிரச்சனை இல்ல. அப்பனா இங்க they are meaning upper case. சோ நான் லோவர் இன்னொன்னு கேஸ், அனுப்பியிருக்கேன். லோவர் கேஸா இருந்தா அப்படிதான் நினைக்கிறேன். ஹரிஷ் செக் பண்றேன் இது வரை. அப்பர் கேஸா இருந்துச்சுன்னா they are asking you to do something. வேற ஏதாவது இருந்தா அண்ட் போட சொல்றாங்க. பட் இது நமக்கு தேவையே படாது. ஏன்னா இங்க மொத்தமாவே வந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மட்டும்தான் இங்க இருக்கு. சோ ஒவ்வொரு கேரக்டரா சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப அப்பர் கேஸா இருந்தா டெக்ஸ்ட் ஆஃப் ஐ மைனஸ் பண்ண நிறைய வாட்டி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஐ மைனஸ் சொன்னா ப்ரீவியஸ் கேரக்டர். அப்போ ஜீரோவோட ப்ரீவியஸ் கேரக்டர் -1. எஸ்ஸா மாறுது. புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இங்க எல்லோடைய ப்ரீவியஸ் லெட்டர் காப்பி பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் அப்பர் கேஸ். ஏன்னா லோவர் கேஸ் இல்ல. சோ இங்க வராம அடுத்ததுக்கு வந்துரும் லூப்ல. இப்ப இது லோவர் கேஸா இருக்கு, அப்பர் கேஸா மாத்துங்க. லோவர் கேஸ் அப்பர் கேஸா மாத்துங்க. லோவர் கேஸ அப்பர் கேஸா மாத்தியாச்சு. இப்போ ஹரிஷ் தப்பு என்னன்னா சிக்கு ஜி போடணும். எதனால மேம்? ஏன்னா சி வந்து கேபிட்டல் எஸ் மேம். லெட்டர்ல. அப்ப கேபிட்டல் லெட்டர்னா ஒரு ப்ரீவியஸ் லெட்டரை போடணும். இதுவும் கேபிட்டல் லெட்டர், சோ ப்ரீவியஸ் லெட்டரை போடணும். சோ சர்னிங் ஜிசி should be your answer for this. மேம் நான் அனுப்பிச்சிருக்கேன் கரெக்டான்னு பாருங்க. எத்தனை அதான் பண்ணி அது ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிருக்கேன். அந்த சிஎஸ் மாத்தல பாரு நீ கரெக்டா. வந்து புரியுதுல்ல? சி வந்து கேபிட்டல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ ப்ரீவியஸ் லெட்டர்னா இங்க இருந்து காப்பி பண்ணக்கூடாது. நம்ம மேல இருந்து ஒரிஜினல் இதுதானே, டெக்ஸ்ட்ங்கிறது இதுதானே, கேபிட்டல் இருந்தா போன மாதிரி. ஆமா. சோ இது மட்டும் எப்பயுமே இதே தான் கேட்பாங்கப்பா, மாத்தவே மாட்டாங்க. ஸ்ட்ரிங்ல கேக்குறாங்கன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம். என்ன லாஜிக்னு கண்டுபிடிங்க. லோவர் கேஸ் அப்பர் கேஸ் டிஜிட் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்க, எப்படி காப்பி பண்றாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? எஸ்ஸா அதித்தி ஓகேவாமா? புரிஞ்சுச்சா இது? ஸ்ரீனிகா, சிவானி, சம்ஹிதா எல்லாருக்குமே? எஸ் மேம். எஸ் மேம். பாருங்க ஏதோ கச்ச கச்ச கச்சன்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி போடலன்னா ஜிசி ஆன்சர் மட்டும் பாத்துக்கோங்க. சர்னிங் பார்ட் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும் 2 லெட்டருக்கா ஹாஃப் மார்க்னு பிரிச்சுப்பாங்க. முடிஞ்சிச்சு. எஸ் பரவாயில்லப்பா, குட். சோ அவ்வளவுதான் உங்களுக்கு பாசிபிள் क्वेश्चंस இன் ஃபங்க்ஷன்ஸ்க்கான. உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிபிக் டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் பா. எஸ் மா. மேம் லாஸ்ட் क्वेश्चन நான் சும்மா பைத்தான்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் மேம். நான் போட்ட ஆன்சர் தான் வருது. லேர்னிங் சிஎஸ் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏதோ குட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பியா இருக்கும். ஆனா மத்தவங்க if you do not have any doubts you can make a move அக்கா. சொல்லுப்பா ஹரிஷ். எஸ் பா. நீங்க இந்த எஸ்கியூல நம்ம வொர்க் பெஞ்சுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போடுவோம்ல மேம். ஆமா. இதுல கோடிங்ல இல்ல மேம், அந்த இன்டர்ஃபேஸ் உள்ள போயிட்டு. ஆமா, அது மறந்துட்டேன் மேம். அச்சோ, அது திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணாம கண்டுபிடிக்க முடியாதே. இல்ல மேம், நான் அதுக்கு என்ன மேம் பண்ணணும்? மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆமா அதே ஆமா ஆமா, திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணணும். நீ பாத்து எதனா ஆட் பண்ணுமா மேம்? என்வைரன்மென்ட் மீடியா தேவைப்படாது தானாவே இதுவாயிடும் உனக்கு. அது ஓகே மேம். பாஸ்வேர்ட் நீ முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா ரூட்னே வச்சுக்கோ ஹரிஷ். கொடுக்கும் போது இல்ல சிஸ்டம் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி பாத்தியா? நீ குடுத்தியா பாஸ்வேர்ட் ஏதாவது? இல்ல மேம், நான் ஒன்னு கொடுத்தேன் மேம். குடுத்தியா? கஷ்டம் தான். எனக்கு அப்படிதான் ஆச்சு ஒரு வாட்டி. நான் இது பண்ணி தான் பண்ணேன். நான் திருப்பி ரீஇன்ஸ்டால் தான் பண்ணேன். ஓகே. கொடுக்கும்போது ரூட்னே வச்சுக்கிட்டேன் பாஸ்வேர்டை. சோ மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மேம். ஓகே, Thank you லீவ் மேம். ஆயிக்கலாமா மேம்? என்னடா கண்ணா? எஸ் மா. முடிஞ்சவங்க யூ கேன் மேக் a move பா. Thank you மேம். பாய் மேம். குட் நைட் மேம். பை பா. குட் நைட் பா. தேங்க்யூ மேம். எஸ் மா.